யாரையுமே லவ் பண்ணல. அப்பா கிட்ட கூட தெளிவா பேச தெரியாத ஒரு பொண்ணு. ஏதாவது பென்சில் வேணும்னா கூட அம்மா கிட்ட சொல்லி, அம்மா அப்பா கிட்ட பென்சில் வாங்கி தர சொல்லுமான்னு சொல்லி பேசுற ஒரு பொண்ணு. நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஆனாலுமே அவ மனசுக்குள்ள எப்படி ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சுன்னா, நீ படிச்சாலும் படிக்காட்டியும் ஒண்ணு எவன் கையிலயாவது புடிச்சு கொடுக்க போறேன், நீ எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்க, சும்மா அவனை வீட்டுல வச்சிருக்க கூடாதேன்றதுக்காகத்தான் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கோம், காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்கோம், அதனால நீ ஒன்னும் கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க வேணாம்னு அடிக்கடி சொல்றதுனாலயோ என்னவோ அவளுக்கு கொஞ்சம் மிதப்பாகவே இருந்துச்சு. படிக்கிற விஷயத்துல அவ்வளவு பெருசா ஈடுபாடு காட்ட மாட்டா. படிப்புல அவ்வளவு ஈடுபாடு காட்ட வேணாம்னு சொல்லியே வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வீட்டுல. அடிக்கடி அவங்க வீட்டுல இங்க இருந்து மாப்பிள்ள வருது, அங்க இருந்து மாப்பிள்ள வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மாப்பிள்ளுடைய போட்டோக்கள் எல்லாம் கொண்டு வந்து அவ முன்னாடி குமிச்சு வைப்பாங்க. அவளுக்கு கொஞ்சம் மனசுல ஏதோ ஒரு மாதிரியா இருந்துகிட்டே இருந்துச்சு. சில பேர் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க அப்பா மனசுக்குள்ள இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு நினைப்போட அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதை வேணாம்னு சொல்றதுக்கு கூட அவளுக்கு தைரியம் கிடையாது. மெதுவா போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த மாப்பிள்ள வேணாம்மா, இவர் பார்க்க எனக்கு பயமாவே இருக்கு, ஆள் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்காரு, இந்த மாப்பிள்ள வேணாம், வேற ஏதாவது மாப்பிள்ள பாத்துக்கலாமான்னு அவளும் சொல்ல ஆரம்பிச்சா. அதாவது அவளுக்கு மனசுக்குள்ள வந்து கல்யாண வாழ்க்கைனா எப்படி இருக்குமோ, வீட்டுல வந்து அப்பா கிட்ட கூட நம்மளால தைரியமா பேச முடியல, புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா நடந்துக்கணும், நம்ம பிள்ளைகளை நம்மள மாதிரி ஒரு கூச்ச சுபாவத்தோட வளர்க்க கூடாது, ஃப்ரீயா விடணும், என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்க, என்ன வேணாலும் பாத்துக்க, நல்லா ஜாலியா உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்ற அளவுக்கு நம்ம பிள்ளை குட்டியை வளர்க்கணும்ன்ற அளவுக்கு அவ யோசிச்சு வச்சிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துலதான் அவங்க அப்பா சொன்னாரு, நீ அடுத்த செமஸ்டர்ல இருந்து காலேஜுக்கு போகாதமான்னு சொன்னாரு. எதுக்குப்பான்னு அவ கேட்கும்போது, ஆமா இப்ப நீ பிஜி படிக்க ஆரம்பிச்சுட்ட, இதுக்கு செலவு அதிகமா இருக்கு, உன்னோட ஒரு செமஸ்டருக்கு 50,000 வருது, அதுக்கு பேசாம நான் ஒரு பவுன் நகை எடுத்து போட்டுருவேன்ல, நீ வீட்டுல இரு போதும், சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ண போறோம்னு உனக்கே தெரியும், எதுக்கு பாதியிலேயே படிக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி உன் மனசை நீயே குழப்பிக்கிட்டு இருக்க, வீட்டுல நல்லா தேய்ச்சு குளிச்சு பலன்னு மாற ஆரம்பி, அப்புறம் ஏதோ பியூட்டி பார்லர்ல ஒரு மாசத்துக்கு ட்ரீட்மெண்ட் தருவாங்களாம், அதுல போய் நான் ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு இருந்து நீ அதுக்கு போக ஆரம்பிச்சிருன்னு சொன்னதுமே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ என்ன நடக்குது இங்க, இனிமேல் நம்ம காலேஜுக்கு போக வேண்டிய தேவையில்லை, ஜாலியா கல்யாணம் பண்ணி குடும்பத்தை பாத்துக்கலாம் போலயே, அப்பா நம்மளுக்கு என்னென்ன செய்யறாருன்னு பாரு, சும்மா புருவத்தை போய் நானு த்ரெட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா கூட அவர் கேட்க மாட்டாரு, பயங்கரமா திட்டுவாரு, இப்ப அவரே என்ன அனுப்பி வைக்கிறாருன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் என்னென்னலாம் கிடைக்குமோ தெரியலையேன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பயங்கர ஜாலியா சொல்லிட்டு, இனிமேல் நான் காலேஜுக்கு வர மாட்டேன், இன்னைக்கு தான் லாஸ்ட், உங்களுக்கு என்னென்ன ட்ரீட் வேணுமோ கேளுங்க, நான் தந்துட்டு போறேன்னு சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொடுத்து வச்ச வாழ்க்கடி உனக்கு பாரேன், இனிமேல் எல்லாம் நாங்க கண்ணுக்கு தெரிய மாட்டோம்னு அவங்க ரொம்ப கிண்டலா ஜாலியா பேச ஆரம்பிச்சாங்க. அது இன்னும் அவ காதல வாங்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டா. கல்யாண விஷயம் பேசினதுல இருந்து குடும்பத்துல இருக்கிற எல்லாரும், இனிமேலும் எப்படி நம்ம மகளை பார்க்க போறோம் வைக்க போறோம், இனிமேல் உன் புருஷ வீடு ஓ வீடுன்னு சொல்லிட்டு நீ அந்த பக்கம் ஓடிடுவ, எங்களை எல்லாம் கண்டுக்க மாட்டான்னு கிண்டல் பண்றது, இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த நேரத்துல அப்பா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறா, பிடிக்காத விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அடுத்ததா அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ கேரளாவில இருந்து ஒரு வரன் வருது. அந்த பையன் வீடு ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்களுடைய தோட்டம் தொடர்பு இதெல்லாம் பேசும்போதே வாய் அடைச்சு போயிடணும் அவ்வளவு இருக்கு. அதே போல அந்த ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பையனுக்கும் அவளுக்கும் ஒரே வயசு. ஆனா அந்த ஆளை பாக்குறதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததுமே அவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கு, மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த பொண்ணு எப்போதும் போல யோசிக்காம இந்த பையனை வேணாம்னு சொல்லிடணும்னு ஒரே முடிவாக இருக்கா. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்து முடிச்சுட்டு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட மெதுவா அவங்க அம்மா கிட்ட சொல்ல வைக்கிறா, ஒரே வயசு சரிப்பட்டு வருமானு தெரியல, நானும் நிறைய படிச்சிருக்கேன், ஒரே வயசுல இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்கப்பா, அதனால இந்த பையன் எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க எதுக்கு நம்ம வீட்டுல வந்து பொண்ணு கேட்கணும், அதுவும் அவருக்கு ஏன் வயசுன்னு சொல்றாங்க, எனக்கே 23 வயசு தான் ஆகுது, அப்ப அவருக்கு 23 வயசுல என்ன தெரிய போகுது, கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கலாம், எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வரும்னு தெரியல, நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கலாம், எதுக்குப்பா இதெல்லாம், நம்ம 80 பவுன் போடுறோம்னு சொல்றோம், ஆனா அவங்க வம்பா 100 பவுன் போடுங்கன்னு சொல்றாங்க, இதுல இருந்து எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, எதுக்கு இவ்வளவு பெரிய பணக்காரங்க நம்ம வீட்டுல வந்து பொண்ணு எடுக்கணும், ரெண்டாவது விஷயம் அந்த 20 பவுன்ல என்ன ஆகிற போகுது, போட்டா 100 போடுன்னு சொல்றாங்க, இவங்க கிட்ட இல்லாத காசா பணமா, அந்த பையனுக்கு எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இது எல்லாமே என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்னப்பா நினைக்கிறீங்கன்னு அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மாவை பக்கத்துல வச்சுக்கிட்டே பேசினா. அவங்க அப்பாவும் கொஞ்சம் யோசிச்சாரு, நான் இதை யோசிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவருடைய அண்ணன் கிட்ட தம்பி கிட்ட எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சாரு, நம்ம பொண்ணு இப்படி சொல்லுது, அதுக்கப்புறம் தான் எனக்கே சந்தேகமா இருக்குன்னு சொல்லும் போது அவங்களும் சரி பார்த்து பேசிக்கலாம், அவங்க அளவுக்கு நம்மளால சீர் செய்ய முடியுமான்னு தெரியல, இப்போதைக்கு காசு பணம் இருக்கு, இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்றது, இப்படி எல்லாம் பேசி அவங்க ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போதான் அவளுக்கு போன் வருது. அவளுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போன் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேச ஆரம்பிச்சாங்க. என்னடி இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரதா சொன்னாங்களே, என்னாச்சு, உனக்கு ஓகேவா, இப்படி எல்லாம் கேட்கும் போது அப்ப அவங்க அப்பா கிட்ட என்னென்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் சொன்னான். அவ மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தையும் சொன்னான். இதை கேட்டதுக்கு அப்புறமே, நீ கேட்கறது நியாயமான கேள்விதான், இந்த சம்பந்தம் வேணாம்,
அதுக்கு அடுத்து பாத்துக்கலாம். என்னடா அடிக்கடி எவனோ வந்து நம்மள பொண்ணு பாக்குறேன்ற பேர்ல ஏதோ சந்தையில மாடு பாக்குற மாதிரி பாக்குறாங்களேன்னு யோசிக்காத. எல்லாம் தள்ளி போக நல்லதுதான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வேணாம்னு தோணுச்சுன்னா ஒரே அடியா வேணாம்னு சொல்லி முடிச்சிரு. இப்படி எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அட்வைஸ் பண்ணும்போது நான் அந்த முடிவுல தெளிவா இருக்கேன், எனக்கு வேணாம்னு தான் தோணுதுன்னு அவளும் சொன்னான். ஆனா ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு விடாம போன் வந்துகிட்டே இருக்கு. என்னாச்சு, எங்க பையனை உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சா, எதுக்கு திடீர்னு சம்பந்தம் வேணாம்னு சொல்றீங்க, எங்க எல்லாருக்குமே பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போதான் அவங்க அப்பா மனசுக்குள்ள இன்னும் அளவுக்கு அதிகமான கேள்வி வருது. ஏன்னா அவங்க பொண்ணு பார்க்க அவ்வளவு ஒண்ணு அழகான பொண்ணு கிடையாது, நல்ல குண்டான பொண்ணு. எதுக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு இவங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ள வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு உடம்புல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. அதையும் அவங்க வெளிப்படையா பேசிட்டாங்க. இவ்வளவும் பேசியும் ஒரு ஆளு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒரு குடும்பம் நிக்குமா? இந்த கேள்வி அவர் மனசுக்குள்ள வரும்போதுதான் அவங்க நேரடியா வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்னங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, என் பையனுக்கு என்னமோ அந்த பொண்ணை பிடிச்சு போச்சு, எங்களுக்கும் உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு, இப்போ நகை கேட்டதுதான் உங்களுக்கு சங்கடமா இருக்கா, நகையே போட வேணாம், வெறும் பொண்ணை கூட அனுப்பி வைங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல அமைதியான குடும்பத்துல பொண்ணு கிடைச்சா போதும்னு அவங்க சொல்ல அவங்க அப்பா மனசு மாற ஆரம்பிச்சது. அதே மாதிரி அந்த பொண்ணுடைய மனசும் மாற ஆரம்பிச்சது. டக்குன்னு ஒரே வாரத்திலே நிச்சயதார்த்தமும் வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருந்தா. ஆனா ஒரு சிலர் மட்டும் பேருக்கு வந்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்ல என்னோட சொந்தக்காரங்களுக்கு அங்கதான் ரூம் எடுக்கணும், சாதாரண ரூம் எல்லாம் அவங்க தங்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் பேசும்போது அதுக்கு அவர் சொன்னாரு, இங்க பாருங்க, நாங்க ரூம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு வசதி கிடையாது, எனக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிரும், அதனால நம்ம பொண்ணை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் இப்படி என் பொண்ணுக்கு வரன் பாத்துட்டு இருந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, மண்டபத்துல வந்து தங்கிக்க சொல்லுங்க, நீங்க சொல்ற ஹோட்டல்ல போய் நான் ரூம் எடுத்தேன்னு வைங்க, இருக்கிற சொத்து இல்லாம போயிடும், 80 பவுன் வித்தாதான் இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கங்கன்னு அவர் முகத்தை காட்டிட்டு போயிட்டாரு. இது வந்து அந்த மாமியாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு அதிகாரமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு அவங்க மனசுக்குள்ள அதை வந்து ஒரு கோபமாகவே வச்சுக்கிட்டாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு வராத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பொண்ணுக்கு சாரி மாத்துறதுக்காக அவளை அனுப்பும்போது ஃப்ரெண்ட்ஸும் கூட போக அதுக்கு அந்த மாமியாரு திரும்பி மூஞ்சிய கட்ட ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா, போங்க அந்த பக்கம்னு. இதை கேட்டதுமே ஃப்ரெண்ட்ஸோட முகம் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. என்ன இந்த பொம்பளை எப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சேர்ல உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லவே இல்ல. கல்யாணம் நல்லா முடிஞ்சது, நல்லா சாப்பிட்டுட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க அங்க இருந்து புறப்பட்டுட்டாங்க. இவளும் அவங்க அப்பா வீட்டுல தான் இருந்தா. ஏன்னா கேரளா வரைக்கும் போகணும்ல, பொண்ணுடைய ஊர்ல தான் கல்யாணம் நடந்துச்சு. அதனால மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் எல்லாருமே அந்த பொண்ணு வீட்டுல தான் தங்க ஆரம்பிச்சாங்க. 2 நாள் இங்க தங்கிட்டு 3வது நாள் மறு வீட்டு பொருளோட அவளையும் சேர்த்து அனுப்பி வச்சாங்க கேரளாவுக்கு. இப்போ அவ மனசுக்குள்ள 1000 கனவு இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு. இதுல முறையா ஒரு ஆம்பளை பையன் அவகிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறது அவளுக்கு உடம்புக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன தொடுதல், சின்ன சின்ன கொஞ்சல் எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் போன் பண்றாங்க. என்னடி 2 நாள் ஜாலியா இருந்துச்சா, அது இதுன்னு எப்போதும் போல கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் அதை தான் சொன்னாரு, நம்ம வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம்னு சொல்லி எனக்காக ஸ்பேஸ் கொடுத்தாரு தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுன்னு நான் நினைக்கிறேன். அவரு நல்லா புரிஞ்சுக்கிறாரு தெரியுமா, எங்க மாமியார் கூட எனக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு, ஆனா என் புருஷனை பார்த்தா எனக்கு அவரு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாருன்னு தோணுது, பாக்கலாம், ஆனா இப்போவே எனக்கு நம்பிக்கை இருக்கு முழுசா, அவரு என் பக்கம் தான் நிப்பாரு, என் பேச்ச கேட்பாருன்னு தோணுது, என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவள் வெக்கப்பட்டு சொல்லும் போது, ஏய் பாரு பாரு நடத்து இப்படி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் ஒரு புது பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவளும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, போங்கடி உங்களுக்கு வேற வேலையே இல்ல, சரி நான் இன்னொரு நாளைக்கு கூப்பிடுறேன்னு போனை கட் பண்ணிட்டா. மறுவீடும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுமே அவங்க 2 பேரும் ரெஸ்ட்லயே தான் இருந்தாங்க. அவர் நிறைய பேசினாரு. அவளுக்கு இன்னுமே அவர் மீதான ஈர்ப்பு அளவுக்கு அதிகமாயிக்கிட்டே போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது அவளுடைய வீட்டை பொறுத்த வரைக்குமே அவங்க அப்பா ஒரு பிளாக்மெயில் டயலாக் வச்சிருக்காரு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, சீக்கிரமா உங்களெல்லாம் கரை சேர்க்கணும், உனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி வேற இருக்கா, அவளையும் நான் கரை சேர்த்து விடணுமா இல்லையா, அதனால எப்படியாவது சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கமா, நீ ஒவ்வொரு தடவையும் ஒரு மாப்பிள்ளை தட்டி கழிக்கிறது சங்கடமா இருக்கு, நம்ம தட்டி கழிக்க ஒரு நேரத்துல நம்மளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காம போயிரும் பாத்துக்க, இதெல்லாம் சொன்னாரு. ஆனா இது அவ மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு ஆழமான விஷயமா பதிஞ்சிருச்சு. அப்பாவுடைய உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அதனாலதான் அவ யோசிச்சுக்கிட்டே படிப்பெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா சின்ன வயசுல இருந்தே நீதான் அக்கா, உனக்கு கீழே தம்பி தங்கச்சி இருக்கு, நீ ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்லியே அந்த பொண்ணு சுதந்திரமாவே கிடையாது. தம்பி தங்கச்சிக்கு கிடைக்கிற சந்தோஷம் சுதந்திரம் எதுவுமே அவளுக்கு இல்ல. அவ ஏதோ ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலே இருந்தா. அப்பா கிட்ட ஏதாவது பேசணும்னு அடிச்சிருவாரோ, தம்பி தங்கச்சிக பண்ண தப்பு எல்லாத்துக்குமே இவதான் பொறுப்பு, இப்படி சொல்லி பொறுப்புள்ள புள்ளையாவே வளர்த்து அவ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வளர ஆரம்பிச்சிட்டா. அதுல இருந்து அவளால வெளியில வரவே முடியல. ஆனா இப்ப புருஷன் வீட்டுல அவ பேசுறதை கேக்குறதுக்கு ஆளு இருக்கு, அவளோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளு இருக்கு. அவங்க புருஷன் பேச அவளுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அவரும் நம்மளுடைய பேச்ச காது கொடுத்து கேட்கிறாருன்னு தோணுது. ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்னா அவ வாழ்க்கையிலே அந்த ஒரு
ஒரு கல்யாணம் ஆன புது தருணங்கள் மட்டும்தான். அதுக்கடுத்து மெல்ல மெல்ல அவங்களுக்குள்ள உறவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது. சாதாரணமாவே பெண்களுக்கு உடல் ரீதியான உறவு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க தான் எல்லாவுமாவே தெரிவாங்க. அவங்கள விட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியில வரவே முடியாது. அப்பா அம்மா முக்கியமா, புருஷன் முக்கியமானா அந்த இடத்துல புருஷன் தான் பேசும். வாழ்க்கை அழகானதா இருக்கு அவளுக்கு. சுத்தி பாக்குற இடமெல்லாம் இயற்கை காட்சி. அவளுடைய ஊரு பயங்கரமான ஒரு வெப்பமான இடம். ஆனா இப்போ இருக்கிற இடம் குள்ளுன்னு இருக்கு. ரொம்ப உயரமான இடத்துல வீடு கட்டி வச்சிருக்காங்க. கீழே வந்து ஏறுறதுக்கு கை கால் எல்லாம் அவ்வளவு வலிக்குது. ஏன்னா இவ கொஞ்சம் குண்டான பொண்ணு தானே, புதுசா மலை ஏறணும், அது மட்டும் தான் அவளுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே அவளுடைய புருஷனுக்காக. சமைக்கவெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது, ஓரளவுக்கு தான் சமைக்க தெரியும். அதை சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம எவ்வளவு பெரிய பாதாள குழியில வந்து மாட்டியிருக்கோம்னு அவளுக்கு புரிஞ்சது. நகை எல்லாத்தையுமே கல்யாணம் ஆன புதுசுலேயே அவங்க மாமியார் வாங்கி வச்சு அவங்களுடைய பீரோக்குள்ள பூட்டி வச்சுட்டாங்க. பத்திரமா இருக்கணுமா இல்லையா என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பட்டு புடவைகள் எல்லாத்தையுமே அவங்களுடைய பீரோக்குள்ள அடுக்கி வச்சுட்டாங்க. எதுக்கு அத்தை இதெல்லாம் நீங்க அடுக்கி வைக்கிறீங்க, என்னோட ரூம்ல இருக்கட்டும்னு அவ சொல்லி பார்த்தா. ஏமா நீ வெளியில போகும்போது நான் எடுத்து தர்றேமா, நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுற, நல்ல மாடர்னான ட்ரெஸ்ஸா பண்ணு இப்படி சொல்லி புதுசா அவங்க வீட்டுக்காரரை வச்சு மாடர்னான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர்றாங்க. அதனால அந்த பட்டு புடவை எதுக்கு அவங்களுடைய பீரோக்குள்ள போச்சுன்றதுக்கான அர்த்தம் அவளுக்கு தெரியல. அவங்க நம்மள மாடர்னா மாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டா. கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீ என்ன சமையல் கட்டு பக்கமே வரமாட்டேங்கிற, நீ சமைச்சு பழக வேணாமா வான்னு சொல்லி அவங்க மாமியார் கூப்பிட்டாங்க. அவளும் ஆசையாக கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் நீ பாருன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போய் உட்காந்துக்கிட்டாங்க. சோபாவில உட்காந்துக்கிட்டு கால் மேல காலை போட்டு அவங்க செய்தி பார்த்துட்டு இருந்தாங்க. இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நேரா போன் எடுத்து யூடியூப் ஆன் பண்ணி ஓரளவுக்கு சமைக்க தெரியுங்கிறதுனால அவ மேனேஜ் பண்ணி சட்னி வச்சுட்டா. தோசை சுடும்போது பிஞ்சு வந்துச்சு. சரி எப்படி பிச்சுதானே சாப்பிட போறாங்கன்னு அவள் வெளியில கொண்டு போய் வச்சா. கொஞ்ச நேரத்துல அவங்க மாமியார் குடும்பத்தையே கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. கொழுந்தன், நாத்துனாரு, அதுக்கப்புறம் புருஷன், மாமனாரு எல்லாரும் வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாங்க. அவ தோசைய ரவுண்டா சுடாம அந்த ரவுண்டுலே பாதியா தான் சுட்டு வந்திருந்தா. அரை தோசையா தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப கொதறி போயெல்லாம் வரல. ஒரு சின்ன இடத்துல பிஞ்சு போய் தான் வந்துச்சு. அதை எல்லாத்துக்கும் அவ கையில எடுத்து வைக்கும் போது, என்னமா இது தோசையா, இது எதை களி கிண்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு, நாங்க பிச்சுக்க கூடாது நீயே பிச்சு கொண்டு வந்துட்டியா, உனக்கு என்ன ஒரு தோசை கூட ஊத்த தெரியாது, அதை கூட உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கல, நல்ல பசுமாடு மாதிரி வளர்ந்துருக்கேல, ஒரு தோசை ஊத்த துப்பு இல்லையா உனக்கு, மூஞ்சியும் ஆளும் கட்டிட்டு வந்திருக்கேன் பாரு, நல்ல உருளை கட்ட மாதிரி ஒருத்திய. இப்படி சொன்னதுமே அங்க இருந்து எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா அவளுடைய புருஷனும் சேர்ந்து. அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதை பார்த்ததுமே அவ மனசு அங்கேயே சுக்குநூற உடஞ்சு போயிடுச்சு. அவரும் சேர்ந்து இப்படி சிரிக்கிறாரேன்றதுதான் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சட்னியை திறந்து பார்த்தாங்க. என்ன இது, தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சிருக்க, சாம்பார் எங்க, நான் சாம்பார் தான் நீ வச்சிருப்பன்னு நான் மனசுக்குள்ள நினைச்சேனே, நான் மனசுக்குள்ள நினைச்ச மாதிரி நீ சாம்பாரை வைக்கலன்னு சொல்லி கேட்டாங்க. அவளுக்கு அதை விட இன்னும் அதிர்ச்சியா இருந்துச்சு. இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறத நான் எப்படி புரிஞ்சு சாம்பார் வைக்க முடியும்னு. சரியான மந்தார புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, என் பையனுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் போலன்னு அவங்க ஒரு மாதிரி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டதுமே அவங்க மாமனாரு சரி விடு, எங்கேயோ ஒரு உதவாக்கார வீட்டுல போய் பொண்ணு எடுத்துட்டு வந்துட்டோம், என்ன பண்றது விடுன்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே அவளுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு. வேணாம்னு சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் இவங்க தானே வம்பா வந்து கல்யாணம் பண்ண இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. இப்போ என்ன இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு கல்யாணமான ஒரு வாரத்துல இப்படியெல்லாம் பேசுனது கேட்டதுமே அவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சது. நம்ம வீட்டுல ஒரு புறா குண்டுல மாதிரி இறுக்கிய கிடந்தோமே, ஆனா இங்க அதை விட இன்னும் கொடூரமா இருக்குமோ அப்படின்னு அவளுக்கு பயங்கர பயம் வர ஆரம்பிச்சது. அப்ப அவங்க மகனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. டேய், மலை மாட கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி நீ என் மேல கோவப்படாத, இவளை ஒல்லியாக்குறது உன்னோட கையில இருக்கு, தினமும் 10 கிலோமீட்டர் அவ நடக்கணும், சரியா, அது உன் கையில இருக்குன்னு சொன்னாங்க. எங்க அப்பா குண்டான பொண்ணு, நீங்க எதுக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்கன்னு கேட்டப்ப கூட என் பையனுக்கு மனசார பிடிச்சிருக்கு, அது போதும்னு சொன்னாங்களே, இப்போ என்ன என் உருவத்தை பார்த்து இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு அவ மனசுக்குள்ள 1000 கேள்விகள் வந்துச்சு. நம்ம எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டோமான்னு. இப்படியெல்லாம் பண்ணா யாருக்காவது தோணாம இருக்குமா? அதுவும் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த ஒரு வாரத்துக்குள்ள என் பொண்ணு குண்டான பொண்ணு, உங்களுடைய வசதிக்கும் தகுதிக்கும் என்னால 100 பவுன் போட முடியாது, 80 பவுன் தான் போட முடியும், என் பொண்ணுடைய உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு சமைக்கவும் தெரியாது, ஆனா நீங்க இவ்வளவு பணக்காரங்களா இருந்துகிட்டு எதுக்கு என் பொண்ணுதான் வேணும்னு நீங்க அடம் பிடிக்கிறீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு இப்படியெல்லாம் பொண்ணுடைய அப்பா நிறைய கேள்விகள் கேட்டாரு. என்னென்னமோ சமாளிச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க, இவள் தான் வேணும்னு சொல்லி. ஆனா இப்போ கல்யாணமாகி வெறும் ஒரே ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே சரியான மந்தாரு மலமாடு இவ்வளவு போய் என் பையனுக்கு கட்டி வச்சுட்டேன் பாரு, இப்படி எல்லாம் கண்டபடி அவங்க மாமியா பேசுறாங்க. அந்த குடும்பமே சிரிக்குது. இதையெல்லாம் பார்த்து அவ மனசு உடைஞ்சு போயிட்டா. அன்னைக்கு முழுவதுமே சாப்பிடவே இல்லை. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. என்னடா இப்படி எல்லாம் நம்மள பேசுறாங்களே, நம்ம புருஷன் தானே நமக்கு ஆதரவா இருக்கணும், ஏன் அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு அவளுக்கு பயங்கர வேதனையாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில ராத்திரி நேரத்துல புருஷன் அவள் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிக்கும் போது அவள் முகத்தை தூக்கிக்கிட்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்ததுமே அவன் மெதுவாக வந்து என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்க, ஏங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க அம்மா அப்படியெல்லாம் பேசுறாங்க, எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா, யாரு எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு
எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நீங்களும் சேர்ந்து சிரிக்கிறது தான் எனக்கு இன்னும் வேதனையாக இருக்குன்னு சொல்லி அவள் புலம்பும் போது அவன் சிரிச்சுக்கிட்டு அம்மா காமெடியா தானே சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு பேசினான். இதை கேட்டதுமே அவங்க காமெடி பண்ணலாம், அதை பண்ண நானும் தானே சேர்ந்து சிரிச்சிருக்கணும், அவங்க பண்ணது உருவ கேலி, நீங்க தானே நான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, அப்புறம் எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் ஒரு பேச்சு வருது, இப்படி அவள் சொல்லி அழுகும் போது சரி சரி அதெல்லாம் விடுச்சிடலாம், நீ எல்லாம் இதுக்கெல்லாம் அழுகலாமா, அம்மா சும்மா தான் சொன்னாங்க, நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத, என்னதான் இருந்தாலும் அவங்க மாமியார் இல்லையா, அதனாலதான் அப்படி நடந்துக்கிறாங்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயேன் ப்ளீஸ் எனக்காகன்னு சொல்லும் போது உங்களுக்காகவா, எதுக்கு நான் உங்களுக்காக செய்யணும், நீங்க தானே எனக்கு கிண்டல் பண்ணும்போது வேகமா சிரிச்சிங்க, கை தட்டுறீங்க, எனக்கு ஒன்னும் தேவையில்லை, இப்படி அவள் முகத்தை தூக்கும் போது என்னாச்சு முகமெல்லாம் இப்படி வீங்கி இருக்கு, ரொம்ப நேரம் அழுதியான்னு கேட்க ஆமா அழுகாம பின்ன என்ன பண்றதுன்னு சொல்லி அவள் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சா. சாப்பிட்டியா, சாப்பிட்ட மாதிரி தெரியலையே, நான் உன்னை ஒரு தடவை கூட சாப்பிட்ட மாதிரி பாக்கலன்னு சொல்லி கேட்க சாப்பிடவெல்லாம் இல்ல, எனக்கு ஒன்னும் பசிக்கல, எனக்கு தேவையும் இல்ல, நான் குண்டா இருக்கிறதான உங்களுக்கு பிரச்சனை, இனிமேல் நான் சாப்பிடவே மாட்டேன்னு அவள் அழுக ஆரம்பிச்சதும் சரி வா என் கூட வான்னு சொல்லி அந்த பயங்கரமான கேரளா குளிர்ல அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சான். இதை பார்த்ததுமே அவளுடைய கோபம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அன்றைய இரவு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறுநாள் காலையில அவள் மறுபடியும் மிஷின் மாதிரி ஓட ஆரம்பிச்சா. இந்த தடவை நம்ம அத்தை கிட்டே கேட்டுட்டு சமைக்கலாம்னு அவங்க கிட்ட போய் கேட்கும் போதெல்லாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி எதையாவது சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. புருஷன் கிட்ட போய் அத்தைக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன மாதிரி சாப்பிடுவாங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு எப்பெல்லாம் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் கேட்பாங்கன்னு சொன்னான். இதை கேட்டதும் அவளுக்கு ஒன்னும் புரியல. சரி விடு, திட்டு வாங்குறதுன்னு முடிவாயிருச்சு, எப்படி வேணாலும் திட்டு வாங்கிக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சதை சமைப்போம்னு அவங்க அம்மா கிட்ட ரெசிபி கேட்க ஆரம்பிச்சா. தினமும் அவளுக்கு சாப்பாடு விஷயத்துல பயங்கரமான திட்டு. அந்த திட்ட வாங்கவே கூடாதுன்றதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க கத்துக்கிட்டு இப்போ நல்லாவே சமைக்கிறா. ஆனாலுமே அவங்களால அவளை ஏத்துக்கவே முடியல. விருந்துக்கு போகணும்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதனால பட்டுப்புடவை வேணும்னு அவ கேட்கும் போது அதெல்லாம் வேணா, மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போ, அதுதான் உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரிங்க அத்தை, நகையாவது கொஞ்சம் கொடுங்க, அதையாவது போடணும்லன்னு சொல்லும் போது மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு நகை, அதெல்லாம் தேவையில்லை, நீ போயிட்டு வான்னு அனுப்பி வச்சாங்க. அப்போதும் எதுவும் சொல்லாம அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. அங்க போனா என்னம்மா இப்படி வந்திருக்க, ஒரு புது பொண்ணு மாதிரியா இருக்க, கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, கழுத்துல ஒண்ணும் இல்ல, ஒரு புது சேலை கூட அவங்க வீட்டுல கட்டுறதுக்கு வாங்கி தராம கொடுத்தாங்கன்னு அவளை ஒரு மாதிரி ஏளனமா பேசினாங்க. அதை கேட்டதுமே அவளுக்கு முகம் எல்லாம் வாடி போச்சு. அதை பார்த்து அந்த புருஷனும் சிரிக்க ஆரம்பிச்சான். எப்ப பார்த்தாலும் இவளை யாராவது ஏதாவது சொன்னா வேகமா சிரிச்சிடுவான். கொஞ்ச நேரத்திலேயே சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க. அப்போ சாப்பாடு போடும் போதே தம்பிக்கு இதெல்லாம் பழகிருச்சு, ஆனா உனக்கு இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் இது வரைக்கும் கிடைச்சிருக்காதலாமா, இங்கேயாவது நீ நல்ல சோறு சாப்பிடுன்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே அவளுக்கு பயங்கரமாக அழுக வந்துச்சு. யாருக்கிட்டையும் சத்தமா கூட பேசாத ஒரு பொண்ணு கிட்ட உன் வீட்டுல சாப்பாடுக்கே வழி இல்லைன்ற மாதிரி பேசும்போது அவளுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. இன்னும் மேலும் மேலும் அழுகையாக வந்துச்சு. அந்த அழுகையை கூட அவளால வெளியில காட்டிக்க முடியாம மெதுவா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சா. கொஞ்சம் அவனை தனியா கூட்டிட்டு போய், ஏண்டா உனக்கு ஊர் உலகத்துல பொண்ணா கிடைக்கல, உங்க அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன் இந்த குண்டு பொண்ணு வேணாம் வேணாம்னு, அவ மூஞ்சியும் ஆளும் கண்ணாடி வேற போட்டிருக்கா பாரு, அது மட்டும் இல்லாம அவளுக்கு தைராய்டு இருக்காம்ல, தைராய்டு இருந்த குழந்தை பிறக்காதடா, உங்க அம்மாட்ட சொல்லும் போதே அவ கேட்க மாட்டேன்ட்டா, போனை கட் பண்ணிட்டா பாதியிலேயே, நான் சொல்றது கேளு, இந்த பொண்ணு அத்து விட்டுட்டு வந்துரு, பார்த்தா ஏதோ ஏழை விட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்கு, எதுக்கும் வசதி இல்லைன்னு நினைக்கிறேன், வேணாம்டா உனக்கு, நம்ம தராதார என்ன இவ தராதார என்ன, இதெல்லாம் தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அவளுடைய காதல விழுந்துச்சு. அவளுக்கு இன்னும் அளவுக்கு அதிகமா அழுக வந்துச்சு. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அவளை ரொம்ப புள்ளி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாம் தாங்கி கொண்டு கார்ல ஏறினதுக்கு அப்புறம் புருஷன் கிட்ட இவங்க என்னென்னமோ பேசுறாங்க, எல்லாமே என் காதல விழுந்துச்சு, ஆனாலுமே அது தெரிஞ்சும் அவங்க வேணும்னு பேசுறாங்க, நீங்க எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறீங்க, நான் யாரை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன், உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்தேன், ஆனா இங்க வந்ததுல இருந்து எனக்கு அவமானம் மட்டுமே கிடைக்குது, நான் என்ன சேலை நகைன்னு எதுவுமே கொண்டு வராம இருந்தேனா, உங்க அம்மா எதுக்கு அதையெல்லாம் பூட்டி வைக்கணும், நீங்க தான் பெரிய குடும்பம்னு சொல்றீங்களே, பணக்கார குடும்பம்னு சொல்றீங்களே, அப்போ நான் என்னோட நகைகளையும் சேலையும் கட்டிட்டு வந்தா தானே இங்கு எனக்கு மரியாதை இருக்கும், ஏன் உங்களுக்கு புரியவே இல்லை, நீங்க ஏன் உங்க அம்மா கிட்ட பேசவே இல்லைன்னு அவள் அங்கேயே பயங்கரமாக கதறி அழுதா. அதுக்கு அவன் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னான், தைராய்டு இருந்த குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்களே, அது என்னன்னு நாளைக்கு செக் பண்ணுவோம்னு சொன்னான். அதை கேட்டதுமே அவளுக்கு முகம் எல்லாம் மாறி போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லி தானே கல்யாணம் பண்ணினோம், அப்புறம் என்ன நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு அவள் இன்னும் உடைஞ்சு போயிட்டா. அவன் காரை வேகமா எதுவும் பேசாம எடுத்துட்டு வீட்டுல வந்து நிப்பாட்டினதுமே அவங்க அம்மா கிட்ட சொன்னான், அம்மா நாளைக்கு செக் பண்ணணும், தைராய்டு இருந்த குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்க, நீ என்னம்மா இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி கேட்டான். யாரு என்ன சொன்னாலும் திட்டினாலும் பேசினாலும் அவளால தாங்கிக்க முடியும், ஆனா நம்ம யாரை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமோ 1 மாசம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ளேயே அவனே இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறது அவளுக்கு இன்னும் அதிர்ச்சியாகவும் அதே நேரத்துல அவள் மனசு உடையிற மாதிரி இருந்துச்சு. நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், இவளை யாரு பெத்தாங்க, அவங்க கூட்டிட்டு போகட்டும், அவங்க ஊர்ல பெரிய பெரிய கிளினிக் இருக்கு, அவங்க அப்பாவை அங்க கூட்டிட்டு போய் பார்க்க சொல்லு, நாளை கொண்டு போய் இவளை விட்டுட்டு வந்துரு, சரியான தருத்திரம் முடிச்சவ, என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கு இருந்து விளங்கவே இல்ல, இப்படி எல்லாம் பேசினதும் அவளுக்கு பயங்கர அழுகை வந்தது. ஆனா அதை வாய் விட்டு சொல்ல தெரியல. மறுநாள் காலை ஆனதுமே அவளுடைய புருஷன் அவசர அவசரமாக அவளை அவளுடைய வீட்டுல விட்டுட்டு போயிட்டான். வந்த
வந்ததுல இருந்து அவள் அமைதியாகவே இருந்தா. அவங்க அப்பாவுக்கு தன்னுடைய மகளுடைய முகம் பார்க்கவே சரியில்லையே, என்னாச்சுன்னு தெரியல, மாப்பிள்ள வேற வீட்டுக்குள்ள வராம அவளை விட்டுட்டு போயிட்டான் என்னன்னு அவர் யோசனையாகவே இருந்தாரு. மெதுவா அவங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லி, கொஞ்ச நேரம் கழிச்சு கேளு, உடனுக்குடனே கேட்காத, எதுவும் பிரச்சனையான்னு கேளு, இவ ஏதாவது சத்தம் போட்டாளா இல்ல என்னன்னு நீதான் விசாரிக்கணும்னு சொன்னாரு. ஏங்க இவ சரியான வாயில்லாத பூச்சி, இவ எதுக்கு இப்படி சத்தம் போட போறா, பொறுமையா இருங்க, நானே என்னன்னு விஷயத்த கேட்டுட்டு சொல்றேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தனிமையில உட்கார்ந்து இருந்து அவகிட்ட வந்து அவங்க அம்மா பேச ஆரம்பிச்சாங்க. என்னடி மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வரல, அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலையான்னு கேட்கும்போது அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு கதறி கதறி அழுதா. அந்த சத்தம் வீடு முழுவதுமே எதிரொலிக்க ஆரம்பித்தது. தங்கச்சி தம்பி எல்லாரும் ஓடி வந்து அவ பக்கத்துல என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அம்மா, நீங்க போங்க, அக்கா கிட்ட நான் பேசிட்டு வர்றேன்னு அவங்களை அனுப்பி வச்சுட்டு அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சப்ப ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லி அழுதா. ஹச்சுன்னு கூட சத்தமா தும்பாத தன்னுடைய பொண்ணு இப்படி கதறி கதறி அழுகிறத பார்த்ததுமே அவங்க அப்பா அங்கேயே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ரெண்டாவது ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைகளை கரை சேர்க்கணும்னு தான், நாளை பின்ன அவள் காசு பணம் இல்லாம தவிக்க கூடாதுன்னு தான் பெரிய பணக்கார வீடா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா பணக்கார வீட்டுல தான் என் பொண்ணை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்களேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. அங்க இருந்து அவங்க மாமியார் போன் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து விட்டாச்சு, அந்த மங்குனி ஏதாவது சொன்னாலா என்னன்னு தெரியல, அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு எதுவும் சொல்ல மாட்டா, அதனால நானே சொல்றேன் கேளுங்க, ஒழுங்கா அவள் பிள்ளை பத்து தரணும், அதுக்கு என்னென்ன செய்யணுமோ நீங்க தான் செஞ்சு அனுப்பணும்னு சொல்லும் போது, ஏமா கல்யாணமாகி 1 மாசம் ஆகுது, பொண்ணும் மாப்பிளையும் சேர்ந்து இருந்தா தானமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியும், ஆரம்பத்திலேயே நீங்க இப்படி 2 பேரையும் பிரிச்சு வச்சா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்க, அந்த அர்த்தம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க சொன்னதை மட்டும் செய்யுங்க, தரங்கட்ட குடும்பத்துல வந்து நாங்க சம்பந்தம் பண்ணது எங்களுடைய தப்பா போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் கட் பண்ணிட்டாரு. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அவருக்கு. மறுநாள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரச்சனை எதுவும் இல்லைங்க, இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் இது நார்மல் தான், கருமுட்டை வளர்ச்சியும் நல்லாதான் இருக்கு, கல்யாணமாகி 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன நீங்க இப்படி எல்லாம் கூட்டிட்டு வர்றீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ரிப்போர்ட்டை எழுதி தரேன், 2 வருஷம் 3 வருஷம் ஆனாதாங்க பயப்படணும், 1 மாசத்துக்குள்ளேவா இவ்வளவு பயப்படுவீங்கன்னு டாக்டர் அவங்க அப்பாவை பிடிச்சி கண்ட மாதிரி திட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவளை கொண்டு வந்து கேரளாவில் அவங்க மாமனார் மாமியார் வீட்டுல வந்து விடும்போது பொண்ணு நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வாழட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்படி அவங்க அப்பா அங்க போய் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சாரு. என் பொண்ணுடைய சேலையும் நகையும் எல்லாத்தையும் என் பொண்ணுகிட்ட ஒப்படைங்க, நான் உங்களுக்கு அதை வாங்கி தரல, என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தேன், அது அவகிட்டதான் இருக்கணும், அவ காணாம போனா காணாம போக வைக்கட்டும், அது அவளுடைய பொறுப்பு, நீங்க வந்து எதுக்கு அதெல்லாம் நீங்க பாதுகாக்கிறேன்ற பேர்ல உங்க ரூம்ல வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, ஒழுங்கா கொடுத்துருங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அவங்க எல்லாத்தையும் வாங்கி மக ரூம்ல பூட்டி வைக்கிற மாதிரி செஞ்சுட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கர கோபம், இன்னும் விடாம இவளை ஏதாவது டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு படுத்து படுக்கையா கிடக்குற மாமியாருடைய அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க பாத்ரூம் போறது கூட இவதான் அள்ளி போடணும்ன்ற அளவுக்கு அந்த நிலைமையை அவளுக்கு உருவாக்குனாங்க. வேற வழி இல்லாம அவளும் செய்ய ஆரம்பிச்சா. புருஷனுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்போ எல்லாம் அவன் சமாதானப்படுத்த ஆரம்பிச்சான். போக போக அவளுக்கு வெறுப்பாயிடுச்சு. அவன் தேவையை பூர்த்தி பண்ண என்ன வேணாலும் பண்ணுவான்னு அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த வாழ்க்கையை நரக மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டை விட்டு வெளியே கூட அவளை விட மாட்டாங்க. இப்போ இப்படியே 1 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நல்ல விஷயம் இல்லையா, விசேஷம் இல்லையான்னு கேட்க மறுபடியும் அவங்க மாமியார் அவளை அவளுடைய வீட்டிற்கு அனுப்பி வச்சாங்க. ஒழுங்கா இந்த முறை நல்லா செக் பண்ணிட்டு வான்னு சொல்லி. இப்போ அவங்க அப்பா அவளை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. எல்லாமே நல்லா தான் இருக்கு, எதுக்குங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றீங்கன்னு அவங்க மறுபடியும் கேட்டாங்க. ஆனாலுமே அவங்க குறிக்கோள் முழுவதுமே பணத்திலேயே இருந்ததுனால அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. 3 மாசம் அவளுடைய அப்பா வீட்லயே அவள் இருந்தாள். அதுக்கடுத்து அடிக்கடி புருஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கே 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் புருஷனுடைய வீட்டிற்கு வர, இன்னும் உனக்கு 6 மாசம் தான் டைம், அதுக்குள்ளே ஏதாவது நல்ல விஷயம் சொல்லலனா உன்னை நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டு என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு அவங்க மாமியார் மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவள் போன ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம். செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி கார்ட்ல செக் பண்ணும்போது அவளுக்கு 2 கோடு வர்ற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப மைல்டான கலர்ல இருந்துச்சு. உத்து பார்த்தா இது உண்மையா இல்லையான்னு சொல்லி அந்த கிட்ட திருப்பி பார்க்கும்போது கலர் ரொம்ப மைல்டா இருந்துச்சு. அதை உடனே போட்டோ எடுத்து கூகுள்ல போட்டு செக் பண்ணி பார்த்தா இது வந்து பிரெக்னன்சிக்கான 90% வாய்ப்புன்னு போட்டிருந்துச்சு. அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணா பாசிட்டிவ் ரிசல்ட் காட்டும்ன்றது மாதிரி. இதையெல்லாம் பார்த்ததுமே அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. பயங்கரமாக அங்கேயே உட்காந்து கதறி அழுக ஆரம்பிச்சா. அவளுடைய வலிகள் சொல்ல முடியாதது. நீ எல்லாம் குண்டா இருக்க, உனக்கு ஏற்கனவே தைராய்டு இருக்கு, கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு வேற சொல்ற, உனக்கெல்லாம் எங்க குழந்தை பிறக்க போகுது, இப்படியெல்லாம் அவளோட வார்த்தையாலவே நிறைய பேர் கொன்னு இருக்காங்க. தினமும் ஒரே தடவையில ஆயுதத்தை வச்சு கொலை பண்றதை விட இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வழி இந்த மாதிரி வார்த்தையால பேசுறதுதான். அதுவும் கல்யாணமான 1 மாசத்திலேயே தன்னோட கணவன் குழந்தை உனக்கு பிறக்காது போல, நீ செக் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புறதெல்லாம் எந்த அளவிற்கு கீழ்த்தரமான வேலை. இது எல்லாத்தையுமே அனுபவிச்சு வந்தவளுக்கு அத
அதை பார்த்ததுமே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏதோ ஒரு மிகப்பெரிய சாதனையை சாதிச்சது போல அவ்வளவு அழுகை. இதை யார்கிட்டயாவது சொல்லணுமே, அவரு வேற போன் பண்ணாத, நான் போற இடத்துல சிக்னல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போனாரு, அவர் வர்ற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. இப்படி நினைச்சுக்கிட்டு அவள் வேகமாக வெளியில வந்து பார்க்கும்போது அவளுடைய மாமியார் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அத்தை அத்தை இங்க பாருங்க அத்தை, லேசா சிவப்பு கோடு வந்திருக்கு பாருங்க, நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன் அத்தை. எனக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. தினமும் டயர்டாகி தூங்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல சொல்லிதான் அனுப்புனாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சீக்கிரம் குழந்தை பிறந்துரும்னு. இங்க பாருங்கன்னு சொல்லி அவள் குதிக்கும் போது, ஏய் வாஷிங் மிஷின்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு துவைக்க சொன்னேனே, மழை வர்ற டைம் ஆயிடுச்சு, இன்னும் 2-3 நாள்ல மழை பெய்யும்னு சொல்லிருக்காங்க, சீக்கிரம் போய் காய போட்டு எடுத்துட்டு வா. இப்படி சொல்ல இதை கேட்டதுமே அவளுக்கு முகமெல்லாம் மாறி போயிடுச்சு. அத்தை நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லி அவள் மறுபடியும் பேச, என்ன எதிர்த்து பேசுறியா, அடி நொறுக்கி போடுவேன், உன் திமிரெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத போ. என்னமோ ஊர்ல உலகத்துல யாருமே பிள்ளை பெத்துக்காத மாதிரி என்கிட்ட இந்த மிஷினை தூக்கிட்டு வந்து காட்டிட்டு இருக்க. நான் 3 பிள்ளை பெத்தவ, எனக்கு தெரியாதா? உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியலையா? உனக்கெல்லாம் பிள்ளை பிறக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. போ அந்த பக்கம், சீக்கிரமா போய் எல்லாத்தையும் காய போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லும் போது அவளுக்கு மனசெல்லாம் ஒரே வேதனை. சரி வீட்டுக்காரர் வருவார்ல, ஆனா அவர் எப்போ வருவார்னு சரியா சொல்லல, 2-3 நாள் ஆகும்னு சொன்னாரே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு அவ யோசிச்சுக்கிட்டே அந்த வெயிட்டான ஜீன்ஸ் பேண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, ரொம்ப உயரமான ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அவங்க துணி காய போடுவாங்க. இது கேரளான்றதுனால அவங்க வீடு கொஞ்சம் பள்ளத்துல இருக்கும். மேட்டுக்கு போய் வெயில் படுற இடத்துலதான் அந்த துணிகளை எல்லாம் காய வைக்கணும். இப்போ அவளுக்கு அந்த யோசனையும் வந்துச்சு. அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க, தம்பி யாராவது வீட்டுல இருந்தா இதை கொண்டு வந்து அங்க வைக்க சொல்லுங்க, நான் காய போடுறேன்னு சொன்னா. என்னது, என்னோட மூத்த பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கிளுகிளுன்னு இருக்கு, இதுல என் 2வது மகனை வேற உனக்கு தோட்டியாக்க பாக்குறியா, போய் காய போடுறேன்னு சொல்லும் போது, அத்தை ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வேலை எதுவும் பார்க்காதீங்க, ஹெவியான வேலை பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும், செக் பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு தான் அவங்க சொல்லி அனுப்புனாங்க. நான் இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பாத்திருக்கேன், அதுவும் ஜீன்ஸ் பேண்ட் எவ்வளவு வெயிட்னு தெரியும், நான் எவ்வளவு தூரம் மேல ஏறணும்னு தெரியும், என்னங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்படி அவள் கேட்கும் போது, ஏய் போடி, நான் தான் சொல்றேன்ல, சீக்கிரமா போய் போட்டுட்டு வா, நாங்கெல்லாம் காடு மலைன்னு ஏறி இப்படி எல்லாம் வேலை செஞ்சு 3 பிள்ளை பெற்றிருக்கோம், இவ என்னமோ சீமை இல்லாதவள் மாதிரி பேசிட்டு இருப்பா போடின்னு சொல்லி அவள் ஒரு மாதிரி கீழ்த்தரமா பேசும்போது, ஆனா அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, இல்ல முடியாது, வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க அப்பானால மறுபடியும் செலவு பண்ண முடியாது, எனக்கு ஒரு தங்கச்சி தம்பின்னு 2 பேர் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவள் சொன்னதுமே அதுக்கு அவங்க, தெரியுமடி மலை மாடு மாதிரி இப்படி உருவத்தை வளர்த்து வச்சிருந்தா எப்படி மேல ஏற முடியும், தொட உரசுதா, அதுக்கு தானே நீ இப்படி காரணமா சொல்லிக்கிட்டு இருக்க, துப்பு கட்டவளே. இப்படி பேச அவளுக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. அவள் எதுவும் பேசாம அங்கிருந்து எல்லா பேண்டையும் எடுத்துக்கிட்டு அந்த உயரமான இடத்துக்கு நடந்து போனான். அவள் மனசுல அவ்வளவு ரணம், யார்கிட்டயாவது கத்தி அழுக முடியாதுன்ற அளவுக்கு அவள் மனசு நொந்து வெந்து போயிட்டா. வீட்டுக்கு போனா அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்க, உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எப்படியாவது வாழ்ந்துருன்னு சொல்றாங்க. ஆனா இங்க நான் யார்கிட்ட ஃப்ரீயா பேச முடியுது, மனசு விட்டு பேசினா கூட பாதி பாரம் குறையும் போல. என் புருஷன்னு ஒருத்தன் எதுக்கு தான் எனக்கு கட்டி வச்சாங்கன்னு தெரியல, என்னை பத்தி குறை சொன்னாலும் கிண்டல் பண்ணாலும் மட்டும் அவனுக்கு பயங்கரமா சிரிக்க தெரியும், மத்த எதுக்குமே வாயை திறந்து பேசக்கூட மாட்டான். ஒரு முதுகெலும்பு இல்லாதவனை கல்யாணம் பண்ணி என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இப்படி அவள் மன வேதனையோடு குமுறல்களோடு அது எல்லாத்தையும் காய போட்டுட்டு கீழே வரும்போது, இங்கே பாரு கால் மீதி எல்லாம் அழுக்கா இருக்கு, எல்லாத்தையும் துவைச்சு போடு, போ சீக்கிரம் போ, பின்னாடி ஆறு போதுல அங்க போய் துவைச்சிட்டு வான்னு சொல்லி அவளை மறுபடியும் அனுப்பி வச்சாங்க. இப்ப நல்ல இறக்கமான இடம், ஆத்து பக்கமா போய் அந்த கால் மீதி எல்லாத்தையும் துவைச்சிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அவங்க அத்தை வீட்டுல இருக்கிற ஸ்கிரீன் துணி எல்லாத்தையுமே கலட்டி கொண்டு வந்து போட்டாங்க. இதையும் துவைச்சிருன்னு சொல்லி, அத்தை இதை மிஷின்ல போட்டா பத்தாதா, இதையும் கையில துவைக்கணும், இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆகுது, ஒரு தடவை கூட இதை நீங்க துவைச்சதே கிடையாது, இன்னைக்கு மட்டும் ஏன் துவைக்கணும்னு சொல்றீங்க, என்னால முடியல, பிளீஸ் ஏதாவது வேலை சொல்லிட்டே இருக்காதீங்க அத்தை, நான் தான் முடியலன்னு சொல்றேன்ல. இப்படி அவள் பேச, நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு திடீரியாடி வக்கத்தவளே, ஒழுங்கா துவைச்சு போடுன்னு சொல்லி அவ மூஞ்சிலேயே அது வீசி எறிஞ்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவளும் அது எல்லாத்தையும் துவைச்சிட்டு இப்போ இந்த ஆத்துல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏத்தத்தை கடந்து போகணும். வீட்டுல இருந்து துணி காய போடுற இடத்துக்கு போறதுக்கு இன்னும் நட்டு குத்தலா நிக்கிற அந்த ஏத்தத்து மேல ஏறணும். என்ன செய்ய போறேன் நானு, எனக்கு பயமா இருக்குன்னு அவள் மறுபடியும் பாலியை தூக்கிக்கிட்டு, அவ்வளவு வெயிட் அவளால தூக்க முடியல, 2-3 தடவை வந்து போற மாதிரி இருந்துச்சு. இப்படி மேலையும் கீழையும் ஏறி துணி எல்லாத்தையும் காய வச்சு கீழே கொண்டு வர்றதுக்கே சாயங்காலத்துக்கு மேல ஆயிடுச்சு. கீழே இறங்கி வந்ததுமே என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, சோறாக்காம வச்சிருக்கன்னு சொல்லி அதுக்கு வேற 4 திட்டு. அவசரமா அவள் சமையல் பண்ண ஆரம்பிச்சா. நைட்டு தூங்கும் போது அவளுக்கு உடம்பு வலி பயங்கரமா இருந்துச்சு. புருஷனுக்கு போன் பண்ணி பார்க்கும்போது அவன் எடுக்கவே இல்லை. அப்பா அம்மாவுக்கு பண்ணலாம்னு பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்ல போறாங்க. வாழ்க்கையிலேயே கேட்க கூடாத வார்த்தை அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, புருஷ வீட்டுலன்னு சொல்றது மட்டும்தான். தைலத்தை எடுத்து கை காலெல்லாம் பூசிட்டு அவள் அமைதியாக படுக்க, மறுநாள் காலையில சமைச்சு முடிச்ச உடனேயே அவங்க மாமியார் ஒரு துணியும் பக்கெட்ல சோப்பு தண்ணியும் கொடுத்து வீடு முழுவதுமே துடைக்க சொன்னாங்க. எதுக்கத்தை என்ன இப்படி திடீர்னு வேலை வாங்குறீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே, அதான் நீங்க ஒரு ரோபோட்னு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கீங்களே, அதுதானே எப்போதும் சுத்தம் பண்ணும், இப்போ நான் இந்த பிரெக்னன்சி கிட்ட காட்டினது
ஆனதுக்கு அப்புறம் இருந்து நீங்க வேற மாதிரி நடந்துக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்ப நான் கர்ப்பம் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் கர்ப்பமானா இந்த குடும்பத்துக்கு தானே வாரிசு வரப்போகுது, நீங்க ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவ கேட்கும்போது, என்னடி என்ன பார்த்தா என்ன ராட்சசி மாதிரி தெரியுதா? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. வந்ததே நீ தண்டத்துக்கு வந்திருக்க. வீட்டுல இருக்கிற வேலையாவது செஞ்சு உடம்பு குறைக்க பாரு. அந்த மிஷின்ல காட்டுறதெல்லாம் என்னால நம்ப முடியாது. அது சும்மாச்சுக்கு. அது என்னாடி அழுத்தமான கோடு காட்டாம லேசா கோடு காட்டுது, அதுல இருந்து தெரிய வேணாமா? அந்த மிஷின்ல ஏதாவது கோளாறா இருக்கும், வச்சுட்டு போய் வேலையை பாரு. உன் புருஷன் வரும்போது இந்த வீடு நல்லா பளபளன்னு இருந்தா அவனுக்கும் மூடு கொஞ்சம் நல்லா இருக்கும். 2-3 நாள் கழிச்சுதான் வருவேன்னு சொல்லிட்டு போனான்ல, போய் எல்லா வேலையும் செய்யன்னு அவளை தராதாரம் இல்லாத வார்த்தைகளால் பேசும்போது அவளும் ரோசப்பட்டுக்கிட்டு அந்த வேலையை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சா. செய்யறா அவ்வளோ பெரிய வீட்டை அவ்வளவு நேரமாக துடைக்கிறா, டீப் கிளீனிங் மாதிரி. இதை பண்ணு அதை பண்ணு, தொடச்சது அப்படியே இருக்கட்டும், அதை வச்சுட்டு போய் நான் மிஷின்ல ஏற்கனவே துணி போட்டிருக்கேன், அதை போய் காய போட்டு வா. இப்படி அவளை அங்கேயும் இங்கேயும் நடக்க வச்சு வீடு முழுவதும் கிளீன் பண்ண வச்சு அவங்க மாமியா அவளை ஒரு வழி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இரவு அவளுடைய வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவள் சுருண்டு வயித்தை புடிச்சு படுத்துக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தா. அவன் நேராக வந்து, என்ன ஒப்பாரி ஆரம்பிச்சிட்டியா? வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்கேன், என்ன ஏதெல்லாம் விசாரிக்கிறது கிடையாது, நான் வரும்போதெல்லாம் மூஞ்சி தூக்கி அழுதுட்டே இருக்கிறது, இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து வச்சிருக்க? இப்படி கேட்டுக்கிட்டே அவள் பக்கத்துல வந்து பார்க்கும்போது அவள் எவ்வளவு நேரம் அழுதாள்னு தெரியல, முகமெல்லாம் அவ்வளவு வீக்கமா இருந்துச்சு. அவனும் சிரிச்சுக்கிட்டே, உன் வீட்டுல உனக்கு பேர் வைக்கிறதுக்கு பதிலா பைப் டேங்க்னு வச்சிருக்கலாம் போல, ஏதோ டேங்க் உடைஞ்சு தண்ணி ஒழுகுற மாதிரி ஒழுகிக்கிட்டே இருக்குன்னு அவன் பேசிக்கிட்டே இருக்க அவள் எழுந்திருச்சு உட்கார முடியாம உட்கார்ந்தா. நடக்க முடியாம கஷ்டப்பட்டு அவ கபோர்டுக்குள்ள வச்சிருந்த அந்த பிரெக்னன்சி கிட்டோட ரிசல்ட் எடுத்து காட்டினா. அதை பார்த்ததுமே மைல்டா கோடு வந்திருக்கே, அப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா போதும் போலன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை கட்டி பிடிக்க வரும்போது, இல்லங்க எதுவுமே இல்லாம போயிடுச்சு, இது என்னுடைய தப்பு இல்ல, நான் உங்க அம்மா கிட்ட போய் காட்டினேன், அவங்க அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன இந்த 2 நாள் படாத பாடு படுத்திட்டாங்க, அவ்வளவு வேலை. இந்த வீட்டை பாத்தீங்களா எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு? இந்த வீட்டை நான் சுத்தம் பண்ணிட்டேன், ஆனா உங்க அம்மாவோட மனசை என்னால சுத்தம் பண்ண முடியல. இப்போ நம்ம 2 பேருக்கும் இல்லாம இந்த உயிர் மறுபடியும் போயிடுச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்கே போக தேவையில்லைங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, உடம்புல நார்மலாவே குழந்தை பெற்றிருக்க முடியும், ட்ரீட்மெண்ட்டுக்கு போ அங்க போய் இங்க போய் என்ன அலைய வச்சு இது ட்ரீட்மெண்டால உருவான மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கடைசியில இப்போ குழந்தை பெத்துக்கு வக்கே இல்லாதவன்னு சொல்றதுக்காக இவ்வளவு பிளான் இங்க நடந்துட்டு இருக்குல்ல, போதும் நான் அவங்க கூட இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தது. நம்ம 2 பேருக்குள்ள இங்க அழகா நடக்க வேண்டிய எதுவுமே அழகாவே நடக்கல, அசிங்கமா போய்கிட்டு இருக்கு. இந்த அசிங்கத்துக்குள்ள நானும் இனிமேல் பொருள விரும்பல, காலையில நான் கிளம்புறேன், நீங்க எப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டு வர்றீங்களோ அப்போ வாங்க, நான் இனிமேல் இந்த வீட்லயும் இருக்க மாட்டேன், தனியா போகணும்னு நினைக்கிறேன், என்ன நீங்க எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களால வர முடிஞ்சா வாங்க, வர முடியலன்னா இருங்க, நான் இப்போதைக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், நீங்க என்னைக்கு வந்து மனசார என்ன கூப்பிடுறீங்களோ என் கூட நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து கூட்டிட்டு போங்க. இப்படி சொல்லிட்டு அவள் கட்டிலில் அமைதியாக படுத்துக்கிட்டா. என்னாச்சு? அதான் நல்ல ரிசல்ட் வந்திருக்குல, அப்புறம் என்ன? இதுக்கு தானே நம்ம இவ்வளவு நாள் ஆசைப்பட்டோம், அதான் கிடைச்சிருச்சுலன்னு சொல்லும் போது, நீ என்ன பைத்தியமா இல்ல சொல்பத்தி கேக்குற அறிவு கட்டவனா, உனக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாதா? இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், மேலையும் கீழே ஏறி நடந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு இந்த வீடு முழுவதும் மாப்பு இருக்கு, இந்த வீட்டை சுத்தம் பண்ற ரோபோட் இருக்கு, எல்லாமே இருந்தோம், எல்லாத்தையும் விட கேவலமா நான் இவ்வளவு வேலை செஞ்சு வச்சுட்டு இந்த குழந்தைய இந்த பாத்ரூம்ல அலசி விட்டுட்டு வந்திருக்கேன், இன்னமும் புரியலனா நீ எல்லாம் எதுக்கு வாழ்றேன்னு எனக்கு தெரியல. இப்படி சொல்லிட்டு அவள் படுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும். அப்ப குழந்தை கலைஞ்சு போயிடுச்சா? இப்படி அவன் மறுபடியும் கேட்கும்போது அவள் தலையணையை எடுத்து அவன் மூஞ்சிலேயே வீசி எறிஞ்சா. போடா, பாத்ரூம்ல ஒரு துணி ஊற வச்சிருக்கேன், அந்த தண்ணிய பாரு, அப்பவாவது உனக்கு அறிவு வருதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக அழுதுட்டே படுத்துட்டா. இன்னும் சில இடங்கள்ல இந்த மாதிரிதான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போன மருமகள்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இனி என்ன நடந்ததுன்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவ எடுக்க போற முடிவு என்ன? அவளுடைய புருஷனை அவள் பக்கம் கொண்டு வந்தாளா? அவனுக்கு கொஞ்சமாவது புரிந்ததா? ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்ன்றதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே செய்ய சொன்னாங்க, முகத்தை தூக்கிக்காம எல்லா வேலையுமே செஞ்சா. உனக்கு குழந்தை இல்ல, நீ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெத்துட்டு வான்னு சொன்னாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் அழுது ஒரு பெரிய இடத்துல போய் எக்கச்சக்கமான ட்ரீட்மெண்ட் பண்ணி 15 லட்சத்துக்கு மேல செலவாகி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தன்னோட கணவனோட வாழலாம்னு நினைக்கும் போது அவங்க மாமியார் அதுக்கு எப்போதுமே ஒரு தடையாவே இருந்தாங்க. மாமியார் மட்டும் கிடையாது, புருஷனும் சரி, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சரி. அவளுக்கே ஒரு பயம் வந்துருச்சு, ஒருவேளை இவங்க என்ன கலட்டி விட போறாங்களோ, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா, குழந்தை இல்லன்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளேயே 1000 தடவை என்னோட அப்பா வீட்டுக்கு நான் போயிட்டேன், அவர் கூட நல்லாவே நான் வாழவே இல்ல, எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லியாச்சு, அதை சொல்லிதான் கல்யாணமும் பண்ணோம், ஆனாலும் இவங்களுக்கு என் மேல ஏன் நல்ல அபிப்பிராயம் வரவே இல்ல, இடையில ஏதோ பிரச்சனைனால வரலன்னா பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருக்கு, நான் அப்படி என்ன தப்பு பண்ணினேன், சரி என் புருஷனுக்கு என் மேல பாசம் இருக்கான்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, அவர்கிட்ட நான் முகம் சொல்லிச்சு கூட பேசுறது கிடையாது, நல்ல முறையில நடந்துக்கணும்னு தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறேன், என் மாமியாருடைய அம்மாவையும் பாத்துக்கிட்டேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அருவருப்பு படுறேன் நானு, அவங்க உடம்புல அவ்வளவு புண்ணு இருக்கு, படுக்க படிக்க இருந்ததுனால உடம்பெல்லாம் அக்கி வந்து
வந்து அதுக்கெல்லாம் மருந்து போட்டேன். அவங்க பாத்ரூம் எல்லாத்தையுமே நான் தான் அள்ளி போட்டேன். அவங்கள சுத்தமா வச்சுக்கிட்டேன். அவங்களையே முதல்ல இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அதுவும் என் மாமியாருடைய அம்மா. அது அவங்க பாத்துக்கிட்ட பரவாயில்ல, நான் ஏன் பாத்துக்கணும்? ஆனா இது எல்லாமே செஞ்சேனே, அப்படி இருந்து ஏன் எனக்கு அவங்க இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க? அத்தை, நீங்க இவ்வளவு நாளா எதிர்பார்த்த மாதிரி நான் மாசமா இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்றேன். என்ன வேணும்னு அளவுக்கு அதிகமா வேலை வாங்கி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி கடைசியில அந்த விஷயம் தெரிஞ்ச 2 நாள்லயே அதுவே கலைஞ்சு போற மாதிரி அவ்வளவு வேலை கொடுத்து என் மனசை உடைச்சிட்டாங்க. என் கணவனும் அதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் இப்ப என்ன பண்றது? இப்படி யோசனையோடு அவள் அழுதுகிட்டே அமைதியாக படுத்திருந்தா. நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன்னு வேற சொல்லிட்டா. இவ்வளவு நாட்களாக அமைதியாக இருந்த அவளுடைய கணவன் அவளுடைய அழுகையில ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டான். அம்மா ஏன் இப்படி எல்லாம் செய்யணும்? குழந்தை இல்லன்னு சொன்னாங்க. இப்ப பிரெக்னன்ட் ஆகிற டைம்ல போய் இப்படி பண்ணலாமா? அப்ப இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல வேஸ்டா போயிருக்கும்ல. சொல்ல போனா ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? என் ஃப்ரெண்டுக்குள்ள 2 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சு, அப்படி கூட எங்களுக்கு பிறந்திருக்கலாம். ஆனா அம்மா ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு அவனுக்கு கொஞ்சம் யோசனை வர ஆரம்பிச்சது. ஆனா அவளை வீட்டுக்கு போகாதன்னு அவன் தடுக்கவே இல்லை. அவளுக்கும் கொஞ்சம் தனிமை வேணும்னு நினைச்சான். மறுநாள் காலை ஆனதுமே 6 மணிக்கெல்லாம் அவள் துணிமணிகளை பேக் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவ அங்க இருந்து கிளம்பும் போது அவளுடைய அத்தை வழிமறிச்சு, எங்கடி போற ஓடுகாலி, உனக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு பையத்துக்கிட்டு வீட்டுக்கு ஆட்டிக்கிட்டு போறன்னு சொல்லி கேட்கும் போது அவள் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து வேகமா வெளியில போயிட்டா. அவள் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட பதில் வரவே இல்ல. என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி என்ன ஆடுகாலித்தனம் பண்ணிட்டு இருக்கா? நீ அமைதியா பாத்துட்டு இருக்க? என்ன நடக்குது? பெரிய மனுஷிக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை? இப்படி எல்லாம் அவங்க சொல்லும் போது, அம்மா அவ வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டே, விடுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன பிரஷர் பண்ணாதீங்க இப்படி சொல்லிட்டு அவனுடைய ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டான். தன்னோட பையன் முத தடவை இந்த மாதிரி பேசினதை அவங்களால ஏத்துக்கவே முடியல. இப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் மருமகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு இறுக்கி புளிய ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசியில அவன் எதிர்த்து பேசினதுமே அவங்களுக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் தனியா டிராவல் பண்ணதே கிடையாது. முதல் முறையா பஸ் ஏறி அவள் இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு விதமான மன உளைச்சல்ல இருந்து அவளால வெளியில வரவே முடியல. அவளுடைய வீட்டுல எந்த தகவலும் சொல்லவே இல்லை நான் வர்றேன்னு. ஆனா அவள் நேராக அந்த வீட்டுக்கு போய் நின்றதுமே அவங்க முகமெல்லாம் மாற ஆரம்பிச்சது. அவங்க அப்பா நேரா கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து, என்ன நடக்குது? மாப்பிள்ளை இல்லாம நீ எப்படி தனியா வரலாம்னு சொல்லி முதல் கேள்வி கேட்டாரு. அவங்க அம்மா ஒரு பக்கம், என்னடி ஆச்சு உனக்கு? உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கோம்னு தெரியும்ல, அந்த நேரத்துல போய் நீ இப்படி வந்து நிக்கிற? உன்னை வாழாவட்டின்னு நாங்க சொல்றதுக்கா? இப்ப எதுக்கு உங்க வீட்டுல இருந்து இப்படி வந்திருக்க? ஆளை பார்த்தாலே ஒன்னும் சரியில்லாம இருக்கே, என்ன ஆச்சு உனக்கு? இப்படி எல்லாம் அவங்க வாய்க்கு வந்ததுபடி கேட்டுட்டே இருந்தாங்க. அவள் வந்தவளை உட்காரு சாப்பிடு எதுவுமே பேசல. அவங்க தங்கச்சியோடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுமேனு மட்டும்தான் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவள் பைய தூக்கி போட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சா. ஏன் நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? இந்த வீட்டுக்கு நானு உரிமைப்பட்டவள் கிடையாதா? இந்த வீட்டுக்கும் நான் உரிமைப்பட்டவள் கிடையாது. அந்த வீட்டுல எனக்கு எந்த உரிமையும் இல்ல. இப்ப நான் இங்க வந்ததுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? அவ கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் மூத்த மக இங்கதான் இருந்து எல்லா வேலையும் பாத்துக்க போறான்னு கூட உங்களால ஒரு பொய் கூட சொல்ல முடியாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி அவள் சத்தம் போடும்போது அதுக்கு அவங்க அப்பா, உன் மாமியா 2வது மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள இன்னொரு தடவை ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்லி உன்னை இங்க அனுப்பி வச்சுச்சா? இப்படி அவர் கேட்கும்போது, இல்லப்பா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நானா தான் இங்க கிளம்பி வந்தேன், என் புருஷன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அவர் எதுவுமே சொல்லல, என்ன தடுக்கவும் இல்ல, சந்தோஷமா தான் அனுப்பி வச்சாரு. போதுமா? இல்ல வேற எதுவும் நான் சொல்லணுமா? நான் இந்த வீட்டுக்கு வந்தா ஏதாவது செலவு வைக்க போறேன்னு உங்களுக்கு ஒரு பயம். அந்த வீட்டுக்கு போனேன்னா அந்த வீட்டுல இருக்கும்போது இவளை எப்படா டைவர்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கலாம், இப்படி அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி மாத்துக்கட்டுல 2 பேர் என்ன போட்டு பாடா படுத்திட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து நான் எவ்வளவு வேதனையில இருக்கேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுல? ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க? அப்படி அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இங்க பாருமா, உன்னை நாங்க வேணும்னே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பண்ணி வைக்கல. நான் நெஞ்சு வழியில சீக்கிரமா செத்து போயிட்டேன்னா உங்க வாழ்க்கை என்னாகும்ன்றதுக்கு தான் சீக்கிரமா பயந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நல்ல வசதியா இருக்காங்களே, உன்னை நல்லா பாத்துப்பாங்க, பின்னாடி சீரு சிறப்பு அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்க மாட்டாங்க. நானே இல்லாத காலத்திலயுமே அவங்க கிட்ட பணம் இருக்கிறதுனால எல்லாம் பாத்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா போனதுல இருந்து அங்க நடந்தது எல்லாம் வேற மாதிரி நடந்துச்சு. இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஏதோ நடந்துருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பாரு, இதுக்கடுத்து எங்களை நீ தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னாரு அவங்க அப்பா. இதை கேட்டதுமே சபாஸ், ரொம்ப சபாஸ், நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இங்க வாடி, நானாவது ஒரு டிகிரி முடிச்சிட்டேன், நீ இப்போதானே காலேஜ் போன, அதுக்குள்ளே உனக்கு என்ன கல்யாண ஆசை வந்துச்சு? ஒழுங்கா படிக்க வேண்டியது தானே? படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலையில உட்காந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணு, எவனையாவது இழுத்துக்கிட்டு கூட ஓடு, ஆனா உனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு அப்புறம் போ. இப்போ உனக்கு கல்யாணம் வேணாம். என்ன பார்த்தேல, நான் இந்த ஒரு வருஷத்துல எத்தனை தடவை வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நீ பாத்துட்டு தானே இருக்க. என்ன மாதிரி நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது. நான் சொல்றத நீ செய்வியா மாட்டியா? இப்படி தன்னோட தங்கச்சி கிட்ட அவள் மிரட்டி கேட்கும்போது அவள் ஒரே வார்த்தையா சொன்னா, அக்கா அப்பாவுடைய நிலைமையை நினைச்சு பாருக்கா, அவருக்கு நெஞ்சு வலி இருக்கு, ஏற்கனவே ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம எவ்வளவு பாடுபட்டோம்னு நம்மளுக்கு தெரியாதா? அதனாலதான் அப்பா பயப்படுறாரு. அது ஒண்ணும் தப்பு இல்ல, நம்மள செட்டில் பண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லும் போது, மண்ணாங்கட்டி செட்டில்மெண்ட் என்னடி செட்டில்மெண்ட்? எனக்கு போட்ட 80 பவுன் நகை இருக்கு, உனக்குன்னு அதே அளவுக்கு நகை சேர்த்து வச்சிருக்காரு. இப்போ இவர் செத்தே போனாலுமே இப்ப என்ன ஆக போகுது? அதான் நம்மள பாதுகாக்க இவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்காரு. தம்பிக்குன்னு வீடு இருக்கு, நம்ம இவ்வளவு நகையை போட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. 20 பவுன் நகையை போட்டுட்டு மிச்சத்தை கூட என் தம்பிக்கு சேர்த்து வச்சுட்டு போவோம்.
போகும்டி. அதை விட்டுட்டு நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையி, நான் படுற அவஸ்தை உனக்கு தெரியாது. நிம்மதியா நான் சாப்பிட்டது கிடையாது. அம்மா நம்மளுக்கு பிஞ்சு போன தோசையை போட்டா நம்ம எப்படி சண்டை போடுவோம், ஆனா நான் ஒரு நாள் கூட நல்ல தோசை சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா. ஒழுங்கா தோசை ஊத்த கூட தெரியாம அந்த பிஞ்சு போன தோசையை கொண்டு போனா சண்டை போடுவாங்கன்றதுக்காக அதை ஃபுல்லா ஒதுக்கி வச்சு கடைசியில நான் சாப்பிடும்போது மாவு கூட இருக்காது, வேற வழி இல்லாம நான் அதைத்தான் சாப்பிடுவேன். அவ்வளவு சமைச்சு நான் ஒரு நாள் கூட நான் நல்லா சாப்பிடல. என் புருஷன் பிசைஞ்சு வச்சு மிச்ச சாப்பாடை தான் நான் எவ்வளவோ நாளா சாப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு. என் நிலைமை உனக்கு வரணும்னு நினைக்கிறியா? இந்த ஆள் இப்படி சொல்லி சொல்லி நம்ம வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கேன். அது உனக்கு புரியுதா புரியலையா? இந்த உலகத்துல அப்பா அம்மா எல்லாருமே இருந்துதான் எல்லாருமே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி இல்லாம இங்க எத்தனை பொண்ணுங்க தனியாவே நல்லாதான்ப்பா இருக்காங்க. அதை விட்டுட்டு இப்படி சொல்லி சொல்லி நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காரு, குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் வீட்டுக்கு வந்ததுக்கு உன் வாழ்க்கை கெட்டு போயிடும்னு சொன்னவரு நாளைக்கு நீ வீட்டுக்கு வரும்போது என் பையன் வாழ்க்கை கெட்டு போயிடும், நீ வீட்டுக்கு வராதுன்னு சொல்லுவாரு. நீ அங்க போவ உன் புருஷ வீட்டுக்கு, அங்க உன்னை அடிச்சு துரத்துவானுங்க. அப்படி இல்லைன்னா உன்னை ஒரு புழுவை விட கேவலமா நசுக்கி வச்சிருப்பானுங்க. நிம்மதியா தூக்கம் வராது. அவை வந்து படுனா நம்ம படுக்கணும், அவை போனா போகணும், நம்மளுக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது. இப்படி மறத்து போய் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீ நினைக்கிறியா? இந்த அப்பாவுக்கு நம்ம நல்லது பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு கடைசியில நம்ம நாசமா போனதுதான் மிச்சமா போகும். இவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வரல, அந்த நிலைமையில நம்மள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கு அடுத்து இன்னும் இவர் எத்தனை வருஷம் வாழ போறாருன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு 50 வருஷம் வாழ்வாரா? நம்ம அவரை விட இன்னும் 20 வருஷம் சேர்த்து தானே வாழணும். அந்த ஒவ்வொரு வருஷமே நம்ம நரகத்துக்குள்ள இருந்த மாதிரி தினமும் சாகணும். இவர் செத்துருவாருன்றதுக்காக இவர் கூட நம்மளும் சேர்ந்து சாகணும் தெரியுமா உனக்கு? கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு இருக்குடி. சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு என்ன இப்ப குழந்தை பிறக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு குழந்தை பிறக்கிற எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு. தைராய்டு இருந்தா குழந்தை பிறக்காதுன்னு யாரு சொன்னா? தைராய்டு இருந்தா பீரியட்ஸ்ல கொஞ்சம் மாற்றம் வரும். கொஞ்சம் ஹெவியா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். ஆனா 70% மேல எத்தனையோ பேர் குழந்தை பெத்துக்கல தைராய்டை வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆன ஒரு மாசத்துல இங்க கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போவாங்களாம். இவரு பல லட்சம் செலவு பண்ணி என்ன காப்பாத்துறாராமா. ஒரு அப்பனா அந்த இடத்துல நின்னு சண்டை போட்டிருக்க வேணாமா? அதெல்லாம் பண்ணாம அவங்க என்ன சொன்னாலும் தலையை குனிஞ்சு வணங்கி கேட்டுக்கிறது. கடைசியில நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு இடைஞ்சல் மாதிரி. அப்படித்தானே? அப்படிதான் உனக்கும் அந்த நிலைமை வரும். வெறுத்து போச்சு வாழ்க்கை. யார் சப்போர்ட்டுமே இல்லாம நான் என்ன தப்பு பண்ணேன் நீயே சொல்லு. நான் சத்தமா பேசியிருப்பேன் என்னைக்காவது? நான் ஏதாவது பிடிச்சது வேணும் அது வேணும், எனக்கு தினம் ஒரு 4 முழம் பூ வேணும், இப்படி கூட ஏதாவது செலவு வச்சிருக்கேன் இந்த வீட்டுக்கு? ஆரம்பத்துல இருந்து உன்னை கல்யாணம் பண்ணி தான் கொடுக்க போறான், நீ படிச்சு என்னத்த சாதிக்க போறோன்னு சொல்லி சொல்லியே கடைசியில நான் மழுமட்டையா போனதுதான் மிச்சம். நான் ஒழுங்கா தூங்கி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? இதெல்லாம் விடு. இவ்வளவு செலவு பண்ணார்ல, அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் மைல்டா கோடு வந்துச்சு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மாமியா கிட்ட போய் அதை காட்டினதுமே அவ செஞ்சா பாரு, என்ன அவ்வளவு வேலை வாங்கி கடைசியில அது களைஞ்சே போயிடுச்சு. நான் எதுக்கு இங்க பைய தூக்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன்? செலவு பண்ணவோ அது செய்யவோ இது செய்யன்னு சொல்லி எதுக்காக வரல, மனசு நொந்து போய் வந்திருக்கேன். ஆனா வந்ததுல இருந்து இவங்க 2 பேரும் என்ன பாடுபடுத்துறாங்கன்னு தெரியுமா? வரும்போது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தேன். நல்லா திட்டுனாங்க. உனக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா எந்த வேலையும் பார்க்காம கொஞ்சம் ரெஸ்ட்லயே இருங்க நாங்க சொல்ற வரைக்கும்னு அவங்க சொல்லிதான் அனுப்பி வச்சாங்க. ஆனா எங்க மாமியா டைரக்டாவே சொல்லிட்டாங்க, உன்னால என் குடும்பத்துக்கு வாரிசு வர தேவையே இல்லடி, நீயே மலமாடு மாதிரி இருக்க, ஒவ்வொருவத்துல ஒரு பிள்ளையான்னு சொல்லி சொல்லாம சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த குழந்தை கலையிற அளவுக்கு அவங்க என்ன விடவே இல்ல. என் புருஷனும் அந்த நேரத்துல ஊர்ல இல்ல. அம்மா அப்பா என் பாசம்ன்ற பேர்ல சுத்திட்டு இருக்கானுங்க பாரு, அவங்கள மட்டும் நான் கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. நான் மட்டும் கிடையாது, எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அம்மா சொன்னா தப்பாவே இருந்தாலும் அதைத்தான் அவங்க நம்புவாங்க. அவங்க சதுரத்தை காட்டி இதுதாண்ட வட்டம்னு சொன்னாலும் அதுதான் வட்டம், வட்டத்தை காட்டி இது முக்கோணம்னு சொன்னா அது முக்கோணம். அப்படி ஒரு கேவலமான ஜென்மங்கள் தான் இங்க அம்மாவோட போர்வைக்குள்ள இருக்கிற நிறைய பசங்க. எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது, ஆனா நான் கட்டினவே அந்த மாதிரி தான். என் புருஷன் எதுக்கு எடுத்தாலுமே என்ன சமாதானப்படுத்துவாரு. ஆனா இந்த விஷயத்துல சமாதானப்படுத்தல. விஷயத்த சொன்னதுமே அந்த ஆள் மூஞ்சியே சரியில்லாம போயிடுச்சு. நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் தனியா போய் நம்ம நல்ல முறையில வாழ்ந்துக்கலாம்னு சொல்லி. ஆனா அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் என்னைக்குமே என் குடும்பத்துக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன், இருக்கவும் கூடாது. அப்படிதானே? அவங்களுக்கு அவங்கவுங்க சந்தோஷம். நான் மட்டும் ஆனா எப்போதுமே இப்படி நீலி கண்ணீர் வலிச்சுக்கிட்டு தெரு தெருவா வந்தாலும் யாருக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் என்னைக்குமே ஒரு இடைஞ்சல் தான். இப்படி சொல்லிட்டு அவள் கிளம்பும் போது அவங்க அம்மா கையை பிடிச்சு கட்டி அணைச்சு பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிச்சாங்க. உண்மைதான், உங்க அப்பாவுக்கு என்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ அன்னைக்கு இருந்து நான் கிச்சன்ல இருந்து வெளியில வரல. இதை சொல்லி சொல்லியே நான் இப்படித்தான் சாப்பிடணும் அப்படித்தான் சாப்பிடணும்னு என்னை கிச்சன்லயே அந்த ஆளு முடங்க வச்சுட்டாரு. 1க்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல நான் சமைச்சு கொடுக்கணும். கடைசி வரைக்குமே யாருமே அட்ஜஸ்ட் பண்ணவும் கிடையாது, யாரும் அமைதியாவும் இருந்தது கிடையாது. நான் மட்டும்தான் புழுங்கி செத்துட்டு இருந்தேன். இதே மாதிரி என் பிள்ளைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நீ எவ்வளவு நாளா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இங்கே இரு. உன் புருஷன் வந்து கூட்டிட்டு போட்டும், உன் மாமியா வந்து கூட்டிட்டு போட்டும் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. உன்னை கட்டிட்டு போனவரு உன்னை மரியாதையா கூட்டிட்டு போய் மரியாதையா வாழ வைக்கிறாருன்னா இங்க இருந்து உன்னை கூட்டிட்டு போகட்டும். யார் வாழணும்னு இந்த கடவுள் தலையில எழுதி வச்சிருக்காரோ அவங்களுக்கு எத்தனை ஆக்சிடென்ட் ஆனாலும் வாழ்வாங்க, எத்தனை விதமாக பிரச்சனை வந்தாலுமே அவங்க உயிருக்கு மட்டும் எந்த ஆபத்து வராது. அப்படி வரதா இருந்தா முதல் அட்டாக்ல போய் சேர்ந்திருக்கணுமே. அதையும் மீறி வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு சாவு இப்ப பக்கத்துல இல்லன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பா வாழ்ந்தா வாழட்டும்,
வாழட்டும், வாலாட்டி இருக்கட்டும். இப்படி எத்தனை நாள் தான் எனக்கு அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லி 5 வருஷமா என்ன போட்டு பாடுபடுத்தினது இல்லாம உங்க வாழ்க்கையும் இப்படி சீரழிச்சதுக்கு அப்புறம் இனியும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நானும் நிறைய தடவை அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா அவர் காதல வாங்கல. சில நேரத்துல அந்த மனுஷன் பேசுறது சரியாதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்போ தப்பாதான் தெரியுது. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ வீட்டுல இருடி. எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல தானே இருக்கேன். நான் உனக்காகவும் சேர்ந்து இருந்துக்கிறேன். ஒன்னும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவ உடம்புல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எதுக்குங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? கொஞ்சம் சரி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லி அப்பவே கேட்டேன். அது அந்த பிள்ளை பாடு, அவங்க புருஷ விட்டு பாடு, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கடமை கட்டி கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாரு. இப்போ தெரியுதா என்னன்னு எனக்கு புரியல. அவர் இல்லாம இருந்திருந்தா கூட இவ்வளவு செலவு ஆகி இருக்குமான்னு தெரியல. இருக்கிறத வச்சு எங்கிட்டாவது கஞ்சி குடிச்சுக்கிட்டாவது இருந்திருக்கலாம். அது அவருக்கும் புரிஞ்சிடுச்சு. அது எப்படி சமாளிக்கன்னு தெரியாம ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. நீ வா வீட்டுக்குள்ள இப்படி சொல்லி தான் மகளை அரவணைச்சுக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் தன்னோட பொண்டாட்டி பேசினதுமே அவருக்கு முகமெல்லாம் மாறி போயிடுச்சு. நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு அப்புறம் இருந்து அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சு. அடிக்கடி வீட்டு வாசல்ல நின்னுட்டு போற மாப்பிள்ள இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்தாரு. வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கு அவ எதுவுமே பேசாம அமைதியாக நின்றாள். நீ எதுக்காக அமைதியா இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம இப்ப கேரளாவுக்கு போகல, கோயம்புத்தூருக்கு போக போறோம். நம்ம 2 பேரும் மட்டும். கோயம்புத்தூர்ல நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கு. கோயம்புத்தூர் ஆபீஸ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்க அம்மா 1000 கேள்வி கேட்டாங்க. நான் நினைச்சிருந்தா அவங்களை ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களோட கோபம் முழுவதுமே ஓ மேல வந்துரும். அதனால நான் எதுவும் பேசல. கோயம்புத்தூர் ஆபீஸ்க்கு அப்பா போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவரை நான் சமாதானப்படுத்தி நாங்க தனியா அங்க இருந்துக்கிறோம், எங்க வாழ்க்கைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், அதே மாதிரி ஆபீஸ நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நிறைய இடத்துல நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்ல. ஒரு நாள் ஒரு சண்டையில ஒருத்தன் ஆம்பளையான்னு சொல்லி கேட்டான். அப்ப சுத்தி இருக்கிற நிறைய பேர் சிரிச்சிட்டாங்க. அந்த சிரிச்சப்ப எனக்கு பயங்கர அவமானமா இருந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. 4 பேர் ஒரு ஆளை நிக்க வச்சுக்கிட்டு கேவலமா சிரிச்சா எப்படி வலிக்கும்னு எனக்கு அப்ப புரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா நான் திருந்திட்டு தான் வர்றேன். என்னால அதை ஓபன் அப் பண்ண முடியல. இனிமேல் நான் சரியா இருக்கேன். ஒரே அடியா என்னால மாற முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா நான் மாறிக்கிறேன். அதே நேரத்துல என் குடும்பத்துல இருக்கிறவங்களை என்னால எதிர்த்து பேச முடியாது. அவங்களை என்னால கஷ்டப்படுத்தவும் முடியாது. நான் அப்படியே வளர்ந்துட்டேன். ஆனா அவங்க யாரும் உன்னை கஷ்டப்படுத்த விடாம நான் பாத்துக்கிறேன். குழந்தை பரப்புன்றது உன்னோட ஒரே ஒரு ஆளால மட்டும் முடியாது. அதுக்கு நானும் தான் பொறுப்பாகணும். ஆனா நான் எப்போதுமே விலகிதான் இருந்திருக்கேன். ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு ட்ரீட்மெண்ட் மேல வச்ச நம்பிக்கையை நான் என் மேல வைக்கலன்னு தான் எனக்கு இப்போ தெரியுது. நான் நிறைய டாக்டர் கிட்ட பேசி பார்த்தேன். யாருமே தைராய்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லவே இல்ல. சில பேருக்கு காம்ப்ளிகேஷன் வரலாம்னு தான் சொன்னாங்க. என்ன மன்னிச்சிடு. ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அக்கா தங்கச்சி கூட தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்ந்த ஆளு நான். அதனாலதான் என்னவோ எனக்கு அப்படி எதுவுமே புரியாம போயிடுச்சு. இனிமேல் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். இப்படி எல்லாம் சொல்லும் போது அவளால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். அப்போ தன்னோட மாமனார் கிட்ட, மாமா உங்ககிட்ட நான் எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் பெருசா எதிர்பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது, மரியாதைன்ற பேர்ல ஒதுங்கி தான் போயிருந்திருக்கேன். ஆனா இப்போ நான் பாத்துக்கிறேன் மாமா எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் பொண்ணை தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சீங்க. 2வது பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம். அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு அவளுக்கா தோணுதோ அப்ப பண்ணிக்கட்டும். அது வரைக்கும் நல்லா படிக்கட்டும் மாமா. இந்த குடும்பத்தை நானும் உங்களுக்கு வலது கையா இருந்து தூக்கி விடுறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு பயந்து பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு நினைக்காதீங்க. என்ன மாதிரி ஒரு ஆம்பளை இருக்கிற இந்த சமூகத்துல எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலுமே நிம்மதி இல்லாம போயிடும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. எனக்கு அது இப்போதான் புரிஞ்சுது. எனக்கு இவ மேல காதல் இல்லாம இல்ல. இந்த காதல் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சில கட்டுப்பாட்டுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. நம்ம ஏதாவது பண்ண போய் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஏதாவது நினைச்சிருவாங்களோன்னு பயந்தேவும் நான் இப்படி இருக்கமா இருந்துட்டேன் மாமா. இனிமேல் என் பொண்டாட்டியை நான் கண் கலங்க விட மாட்டேன். குழந்தை இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்கேயாவது நாங்க தத்தெடுத்துக்கிறோம். ஆனா மனசு நிம்மதியா இருந்தாதானே குழந்தை பிறக்கும். மனசு நிம்மதியா இல்லாதப்ப எப்படி குழந்தை பிறக்கும்? நான் கோயம்புத்தூர் கூட்டிட்டு போய் அங்கேயே நான் பாத்துக்கிறேன். அங்க வீடு இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, அங்க வேலைக்காரங்க இருக்காங்க. அவ வேலை செய்ய வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அதையும் மீறி எப்பயாவது கேரளா போனாலுமே இவள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. ஏன்னா நான் ஒரே நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். போனோம் பார்த்தோம் வந்தோம். அதிகபட்சம் ஒரு நாள் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். அதை தாண்டி நான் ரொம்ப நாளைக்கு என் பொண்டாட்டி அங்க வச்சுக்க மாட்டேன். நானே கையோட என் பக்கத்திலே நான் பாத்துக்கிறேன். இப்படி எல்லாம் அவன் பேச வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அப்போதான் நிம்மதியா இருந்துச்சு. அவங்க அம்மாவே பைய கொடுத்து, இப்போ நீ போயிட்டு வா, அவர் மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு, உன்னை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, உனக்கான வாழ்க்கைக்கான ஆதாரம் இப்போதான் ஆரம்பிக்குது, ஏதோ உன்னோட போதாத காலம்னு நினைக்கிறேன், நீ கஷ்டப்பட்டுட்ட, இனி நல்லா இருப்ப, போயிட்டு வான்னு சொல்லி அவங்க அம்மாவே அனுப்பி வச்சாங்க. அடுத்து அவள் கிளம்பும் போது அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அவங்க புருஷன் அதை பார்த்து கிழிச்சு அந்த வீட்லயே தூக்கி போட்டுட்டு அவள் அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரு. கார்ல போகும்போது, நீங்க பேசும்போது ஏதோ நான் பேசுனது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுனீங்களே, அது எப்படி? எனக்கு இதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவரு, நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த குழந்தைக்காக தானே நீ இவ்வளவு போராடுன, எங்க கிட்ட எல்லார்கிட்ட இவ்வளவு பேச்சு வாங்கின, அப்படி இருக்கும்போது குழந்தை அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு, ஆனாலும் எங்க அம்மா ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு யோசிச்சேன். செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போதான் எனக்கு பயங்கரமா உரைச்சது. நீ ராத்திரி தூங்குனியா இல்லையான்னு தெரியல, ஒரு பட்ட தூக்கம் என் கண்ணுல வரல. நான் காலையில நீ கிளம்புன உடனேயே
உன் தம்பிக்கு போன் பண்ணி விஷயத்தை எல்லாம் சொன்னேன். யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், உங்க அக்கா பேசுறது மட்டும் எனக்கு கேட்கணும்னு தோணுது. உங்க அக்கா நிச்சயமா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசும்போது எனக்கு கால் பண்ணு, நான் அவ பேசுற எல்லாத்தையும் கேட்கணும், அவன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் அவன் கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் தான் எனக்கு கரெக்டா கால் பண்ணான். நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஒரு பொண்ணா நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பன்னு எனக்கு புரிஞ்சது. ஆனா நீ ஊருக்கு போன 2 மணி நேரம் கழிச்சு நானும் கிளம்பிட்டேன். ரொம்ப நேரம் ஆகி நீ வீட்டுக்கு வரலன்னு ஒரு பதட்டம் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் தான் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கன்னு தெரிஞ்சது. இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீ பிரெக்னண்டா இருந்திருக்கன்னு. அப்ப உன் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுல. நீ பேசின எல்லாத்தையும் நான் கார்ல வரும்போது கேட்டுக்கிட்டே தான் வந்தேன். அதான் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துட்டேன். காருங்கிறதுனால 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். இனிமேல் எக்காரணத்துக்காக உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் உன்னை வைக்கிறேன். நீ ஃப்ரீயா இருக்கலாம். உனக்கு என்ன படிக்க பிடிச்சிருக்கோ படிக்கணும்னா படி. அப்படி இல்லனா என் கூட கம்பெனில வந்து ஆபீஸ் ஒர்க் பாரு. உனக்கு 4 பேர்கிட்ட பேசி பழகு. அப்பதான் உனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆக இருக்கும். பாத்துக்கலாம் வா. இப்படி அவர் பேச பேச அவள் அமைதியாகவே தன்னோட கணவனுடைய முகத்தை பாத்துக்கிட்டே இருந்தா. என்னாச்சு இப்படியே பாக்குற? இப்படி அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்கும்போது, இப்படி எல்லாம் நீங்க இந்த 1 வருஷத்துல ஒரு நாள் கூட இப்படி நடந்துகிட்டதே இல்ல. அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் இல்ல கஷ்டப்படுத்திருந்தாலும் ஐம் சாரின்னு சொல்லி கேட்டா. நீ ஒன்னும் பண்ணல, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் உன்னை பாடா படுத்திட்டோம். அவங்க எல்லாரையும் என்னால சாரி கேட்க வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், மனசார மன்னிப்பு கேட்கிறேன். என் கூட பிறந்தவளும் வாழா வெட்டியா வந்து வீட்டுலதான் உட்கார்ந்துருக்கா. அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மா பேச்சை கேட்டு கேட்டுதான் என் தங்கச்சியுடைய வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இப்போ என் வாழ்க்கை அதே மாதிரி மாறுறதுக்கு நான் விரும்பவே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்ன. நீ குண்டா இருக்கும்போது எனக்கு ஒன்னு பிடிச்சது, இப்போதும் எனக்கு ஒன்னு பிடிக்கும். நம்பிக்கையா இரு, நம்ம வாழ்க்கை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாறும்னு சொன்னதுமே அவளுக்கு ஏதோ நிம்மதி பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பாறைக்குள்ள மாட்டி சிக்கிக்கிட்டு மேலும் மேலும் நிறைய பாறைகள் விழுந்து நசுங்கின மாதிரியா ஒரு உணர்வுக்குள்ள இருந்து அவள் வெளியில வந்த மாதிரி இருந்துச்சு. நிம்மதியாக பெருமூச்சு விட்டா. வெளியில வர்ற காத்து எல்லாமே முன்னாடி எல்லாம் அவளுக்கு சேராது. மூக்க மூடிக்கிட்டே வருவா, தலையெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு பாதுகாப்பா வருவா. ஆனா இப்ப ரொம்ப ஃப்ரீயா வரா. எல்லாமே இப்போ சேர்ந்துகிட்ட மாதிரி தெரியுது. மனசு மாற மாற உடல்நிலையும் சரியா மாறிடும் போல. அதுக்கு தகுந்த மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள எப்போதுமே மனைவியோடைய அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, கணவனுடைய அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, தேவையில்லாம உள்ள நுழைஞ்சுகிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு தீர்க்க முடியாத பிரச்சனை வர்ற நேரத்திலயோ இல்லனா வயசு கோளாறு காரணமா புரிஞ்சுக்க தெரியாம சண்டை போடும்போது அதை சமாதானப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அவங்க உள்ள நுழையணும். எதுக்கெடுத்தாலுமே உள்ள நுழைஞ்சுகிட்டே இருந்தா இவங்க ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும், இது ஏன் பிள்ளை, மருமகன்னா இப்படித்தான் இருக்கணும்ன்று கண்டிஷன் போட 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 அந்த குடும்பத்துல என்னைக்குமே நிம்மதி இல்லாம எப்போதான் என்னோட மாமியா சாகுமோ, எப்போதான் இந்த ஆளு சாவாங்களோ இப்படி யோசிக்கிற அளவுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வர்ற நிலைமையே இங்க நிறைய வீட்டுல உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அம்மாவை நல்லா பாத்துக்கிற பையன் புருஷனா கிடைக்கிறது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமான்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கிறபடியெல்லாம் பார்த்தா நிறைய அம்மாக்கள் தன்னோட பையனை தான் கையில இருந்து கீழே இறக்கி விடவே பயப்படும் போது சில நேரங்கள்ல அம்மாவை லவ் பண்ற பையனை கல்யாணமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பொண்ணுங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் எப்போ பார்த்தாலுமே அம்மா அப்பான்னு இருக்கிற பொண்ணுங்களை கட்டிக்கிறதுக்கு அந்த பசங்களும் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கணவன் மனைவி உறவு வெறும் விட்டு கொடுத்தல் மட்டும் கிடையாது, உணர்வு பூர்வமான புரிதல் இருக்கணும். நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்துட கூடாதுன்றதுக்காக நம்மளே குடும்பமா நம்பி வந்த மனைவிகளையும் சில நேரங்கள்ல விட்டு கொடுக்காம நடந்துக்கிறது தானே ஒரு வாழ்க்கை. அது போலதான கணவன்களுக்கும் தன்னோட வீட்டுல தன்னோட கணவன் அவமானப்பட்ட கூடாது, அந்த இடத்துல தன்னோட கணவன் ஏதாவது அசிங்கப்பட்ட கூடாது, அவரை நம்ம மரியாதையை பாத்துக்கணும்ன்றதுல மனைவிக்கு உண்டான பொறுப்பும் அங்க அளவுக்கு அதிகமா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலுமே அங்கதான் பிரச்சனை காத்துட்டு இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நித்திலான்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கதையோட நான் வர்றேன். நன்றி, வணக்கம்.